நீங்கள் கூட அப்படி பாட்டாக சொல்லணும் போல இருக்கே. நான் ஒரு குட்டி பாட்டு சொல்கிறேன், லத்தீஃப் பாடுறீங்களா? குட் மார்னிங் பாட்டு. சில வேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங். இந்த 2 லைனையும் சேர்த்து குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ திஸ் அடுத்த 2 லைன் எப்படின்னா, லெட்ஸ் டான்ஸ் இன் அ சர்க்கிள் அண்ட் பெண்ட் அண்ட் பாஸ் ஆன். லெட் அஸ் டான்ஸ் இன் அ சர்க்கிள் அண்ட் பெண்ட் அண்ட் பாஸ் ஆன். வட்டமாக நின்று கை குலுக்கி ஒருத்தர் வணங்கிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். நான் திருப்பி பாடுறேன், கேட்டுருங்க. குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங் லெட்ஸ் டான்ஸ் இன் அ சர்க்கிள் அண்ட் பெண்ட் அண்ட் பாஸ் ஆன். பாடுங்க பார்க்கலாம். Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and pass on. இது ரேடியோ பாடம், நீங்கள் ஆடணும், அதான் மேட்டர். எப்படின்னா, குட் மார்னிங் சொன்னோடனே நீங்கள் எப்படி வரீங்களா? கொஞ்சம் ரைட், எப்படி வாங்க, கை கொடுத்துக்கலாமா? நான் சரி, அப்படி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எப்படி கை கொடுக்கணும். கொடுத்துட்டு குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்டு நான் இங்கே கை வைக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங். என்ன செய்வோம் பார்க்கலாம். குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ திஸ். அடுத்து லெட் அஸ் டான்ஸ்னு சொன்னால் கையை இப்படி பிணைச்சு பிடிக்கணும். இந்த வலது காலை முதல்ல தூக்கணும், இடது காலை லெட்ஸ் டான்ஸ் இன் அ சர்க்கிள் அண்ட் பெண்ட் அண்ட் பாஸ் ஆன். இப்படி வணங்கி பாஸ் ஆண்டு அடுத்த ஆள்கிட்ட போகணும். இப்படி எத்தனை பேர்ட்டு நீங்கள் போகணுமோ அத்தனை பேர்ட்டு போகணும். சரிங்களா? கெட் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். புக்கையில் முடிவீங்க. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Change your partner. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Change your partner. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Change your partner. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Change your partner. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and Change bow your partner. down. Good morning, Move my around. dear friend. அப்படியே How போங்க. are you Move around. this morning? Let's dance in a circle and bend and bow down. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. அடுத்த ஆள். Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. Good morning, my dear friend. How are you this morning? Let's dance in a circle and bend and bow down. ஜோரா எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு தோட்டத்தில் ரப்பர் நடுறதுக்காக ரப்பர் தை வாங்கிட்டு வந்தார். அது எண்ணி குண்டெல்லாம் எடுத்து போட்டு கரெக்டாக அந்த காலத்தில் ரப்பர் தை விலை கூடுதல். கவரில் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, கவரில் வச்சு தவாரணையில் இருக்கக்கூடியன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ 24 தை கரெக்டாக வாங்கிட்டு வந்தார். அப்போ தோட்டத்தில் கொண்டு குழியெல்லாம் நிரத்தி ரப்பர் நடணும். நடும்போது நான் அப்போ கேட்டேன் எப்படி நடணும் அப்படின்னா, அப்போ சொன்னார் இந்த கவரில் இருக்கிறதையெல்லாம் கழட்டி நடணும் அப்படின்ட்டு. கழட்டி உள்ள நடணும் அப்படின்னாரு. அப்போ நான் திரும்ப உஷாரா கயிறு இப்படி கழட்டு, அது கொஞ்சம் நல்ல நீளமான தை எடுத்து பார்த்தேன், வரல. 2 காலை வச்சு நல்லா சவிட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு காலை வச்சு சவிட்டிக்கிட்டு அப்படியே இழுத்து உரி எடுத்தனா. அப்போ இந்த பையன் இங்கே என்னது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நான் சவிட்டி அப்படி உரிய எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சு போய் அப்படியே அந்த வேரெல்லாம் காயப்பட்டு அவருக்கு வந்ததே ஒரு கோபம் இருக்குது. உனக்கிட்ட எவனாவது சொன்னான் அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு திட்டு திட்டினார்.
ஏன் கேட்டேன். இங்கே பாரு அதுக்கு எவ்வளோ காயம் வந்திருக்குது, அது எவ்வளோ பக்குவமாக எடுத்து நட வேண்டிய ஒன்று இப்படி பண்ணிட்டியே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன போல கேட்டேன். வேறு வரிசையாக நாங்கள் எல்லாத்தையுமே நட்டுட்டோம், இதையும் நட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தையை எங்கே வச்சோன்னு அவர் பார்த்து வச்சுருந்தார். அதனால் அதுக்கு அது அப்பப்போ வந்து தனியாக தண்ணி விட்டு தனியாக உரம் போட்டு அப்படி கவனிச்சதுனால மற்ற தை போல் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணார். இருந்தாலும் ஒரு தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. இந்த தை வந்துருச்சு, ஆனால் இன்னொரு தை வரவே இல்லை. அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆன நேரத்தில் மேலே எழும்பி வந்திருக்கணும், ஆனால் வரல. அது வந்து தரமட்டத்துலேருந்து மேலே எழும்பவே இல்லை. அப்போ நிறைய உரம் போட்டார், பார்த்தாரு. அடிஷ்னலாக தண்ணி காயும் போது அடிஷ்னலாக தண்ணி தெளிப்பார், மூடையெல்லாம் கொத்தியெல்லாம் போட்டார். எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்போ இனி வேறு வழி இல்லை, இந்த தைக்கு மற்ற மரங்களுக்கு லெவலுக்கு வரணும், அதனால் இன்னொரு மரம் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு இன்னொரு மரத்தை வாங்கிட்டு வந்து நடுறதுக்காக கொண்டு வந்து தோண்டி எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதை சுற்றி இருந்த அந்த கவரை கழட்டாமலேயே நட்டிருந்தது. அவசரத்தில் சுற்றி இருந்த கவரை எடுக்காமலேயே நட்டிருந்தது. அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்படி நட்டி எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சா, ஒரு 6 மாதம் தாண்டும் போது ஒரு புயல் காற்றடிச்சிச்சு. அப்போ வந்து ஒரு மரம் மட்டும் அப்படியே தர மட்டத்தில் அடர்ந்து விழுந்துருச்சு. அப்போ வந்து ஏன் இது தலை விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த வேரோட அப்படியே தோண்டி எடுத்தார். தோண்டி வேரோடு எடுக்கும்போது தான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த அவன் கவருக்குள்ளால் வைக்கிற நேரத்தில் ஒரு கல் மாட்டி இருந்திருக்கு. இந்த கல் மாட்டினது அதுக்கு வேர் விடக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஆணி வேர் விடக்கூடிய இடத்துல மாட்டி அந்த கல்லை சுற்றி அது வேறு சதையை போட்டுருச்சு. சதையை போட்டுருன்னா உள்ளால ஒரு ஃபாரின் இன்னொன்று இருக்குது, கல் இருக்கிறதுனால அதுக்கு அந்த பிடிப்பு கரெக்டாக இல்லை. மேலே காற்று கொஞ்சம் பலமாக வீசினோடனே அந்த இடத்துல வந்து அப்படியே ஒடிஞ்சு போயிடுச்சு. மனித வளர்ச்சியும் இப்படி தான். சின்ன வயசில் வளர வேண்டிய நேரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது பின்னாளில் அந்த நபருடைய ஆளுமையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ மனித வளர்ச்சி இப்போ நான் வந்து பொதுவாக கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். கிளாஸில் பாடம் எடுக்கிறது தான் எங்கள் வேலை. கான்ஃபரன்ஸ்லேயும் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து இதே மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. கான்ஃபரன்ஸில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்படி போயிடும், 20 மினிட்ஸ் 1/2 மணி நேரம். ஆனால் இப்போ தான் நான் வந்து கான்ஃபரன்ஸில் கிளாஸ் நடத்துகிறேன். கான்ஃபரன்ஸில் பொதுவாக கிளாஸ் நடத்த மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பேர், அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறேன். இது வந்து எதை காட்டுது அப்படின்னா இந்த ஃபீல்டு மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் டாபிக் மனித வளர்ச்சி நிலைகளை தெரிந்து கொண்டு எப்படி ஆற்றுப்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ பொதுவாக நம்ம மனித கவுன்சிலிங் வர்ற நேரத்திலேயே 2 காரியங்களை பொதுவாக நம்ம சந்திப்போம். ஒன்று, மனிதனுடைய வளர்ச்சி நிலையில் ஏற்படுகின்ற இந்த ரப்பர் தையை உரி எடுக்கும்போது ஏற்பட்ட காயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அதை சுற்றி இருந்த கவராக இருக்கலாம், இல்லைன்னா இடையில மாட்டின கல்லாக இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒன்று வளர்ச்சி நிலையில் ஏற்படுகின்ற குறைபாடாக இருக்கும். இல்லைன்னா வளர்ந்து வர வேண்டிய அந்த சூழ்நிலை சாதகம் இல்லாமல் அமைவது. இந்த ரப்பர் தையை சுற்றி ஒரு கவர் இருந்துச்சு, அதுக்கு வெளியில் வேறு விட்டு வளர்ந்து ஸ்ட்ராங்காக அந்த மண்ணில் பிடிச்சி வளர முடியாது, அது சூழ்நிலை. வெளியில் காற்று பலமாக அடிக்குது, அந்த காற்று தாக்கு பிடிக்க முடியாது, அது சூழ்நிலை. வேலை, உறவுகளில் வர்ற சிக்கல், டென்ஷன், இப்படி 1000 காரியங்கள் நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய காரியம். கவுன்சிலிங் வந்தாங்கன்னா ஒன்று தனக்குள்ளால போகிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அது வெளியில் உள்ள காரியமாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கலாம். அப்போது நாம் இந்த கவுன்சிலிங்கில் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வளர்ச்சி சார்ந்தது. சின்ன வயசுலேருந்தே தாயின் கருவிலிருந்தே அப்போ தாயின் கருவில் உருவாகிறதுனா அது சும்மா இல்லை, அது அப்பா அம்மா தயாரிப்பிலிருந்தே ஆரம்பமாகிறது. அவன் என்ன மனநிலையோட கல்யாணத்துக்கு தயாராகிறான், எப்படி கன்சீவ் பண்ணுறான், எப்படி அந்த குழந்தை உருவாகி வருது, வளர்ச்சி அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ட்டு. நான் வந்து திருமண தயாரிப்பு குறித்து படிச்சிருக்கிறேன்னா அப்போ நிறைய புஸ்தகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமண தயாரிப்பு பயிற்சி எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் 8ஆம் வகுப்புலேயே தொடங்கணும் அப்படின்றாங்க. 13 வயசு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் பிறரோடு உறவாடுதல், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், பிறரோடு உறவாடுகின்ற பண்பு அங்கு தான் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனித வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் மிக முக்கியமானது.
அவர் ஒரு கணவன் ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு தயாராகி குழந்தை பிறக்க திட்டம் போட்டு குழந்தையை கருத்தரித்து அந்த கரு உள்ளால வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வளர்ந்து வெளியே வாரது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துட்டீங்க, அப்படிதானுங்களா? ஓகே, இப்போ நான் இதில் ஒரு சின்ன ஒரு மூவி காட்டுறேன். அந்த மூவி வந்து ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும். இது அனிமேட்டட் மூவி தான். இப்போ அதாவது இந்த ரெண்டு வாரம் வரையில் உள்ள இந்த குழந்தையின் பண்பு என்ன? ஒன்று, இது வளர்ச்சி பருவத்திலே மிக குறுகிய காலகட்டம். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு 80 வருஷம் 100 வருஷம் குழந்தை வளருது. ஆனால் உலகத்துக்குள்ள வந்த பிறகு அது குழந்தை ஆயிடுச்சு. அது ஒரு ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ சிசு அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் வந்துட்டு பிறகு குழந்தை தான், ஒரு தனி உயிர். அந்த உயிரினுடைய காலகட்டத்திலேயே மிக குறுகிய காலகட்டம், ஒரு மனுஷ வாழ்க்கையில மிக குறுகிய காலகட்டம், அது 2 வாரம் என்பது இந்த பாலப்பருவ காலமானது. இது இந்த 2 வாரத்தில் இந்த குழந்தை வந்து அபரிவிதமான தகவமைப்புகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டி இருக்கும். அதை நம்ம வேகமாக சொல்லிட்டு பிறகு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்டேஜ் எப்படின்னு சொன்னால், அதுவரையிலும் அம்மா வயிற்றுல இருந்து எல்லா சுகங்களையும் எல்லா உணவையும் வசதியும் அனுபவித்த குழந்தை அப்படி கட் பண்ணப்பட்ட உடனே இது இந்த தக்கான பீடபூமி போறே. பீடபூமின்னா எப்படி இருக்கும்? இல்லை, நான் வந்து படம் போடலை. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சுகாங்கடை மலைக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் வந்து மீட்டிங் எல்லாம் போடுவோம்னு வச்சுங்களேன், மேலே மலைக்கு மேலே ஏறி இருந்து. அது வந்து 5 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் அப்படியா இருக்கும், 100 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் வராது, மாற்றம் வர முடியாது. தான் பீடபூமி, பீடமாக உயர்ந்திருக்கக்கூடிய பகுதி. சிலது மண்ணெல்லாம் இடிஞ்சு அப்படி இருக்கும், அதான் பீடபூமி. இது மாதிரி அந்த 2 வாரம் பேசு அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு பீடபூமி நிலை. எந்த மாற்றமும் எதுவும் இருக்காது, எதையும் பார்க்க முடியாது. குறிப்பாக இன்னும் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் வந்து குழந்தைக்கு உடம்பு வளராது. சில நேரம் குழந்தை அப்படி பிறந்த உடனே பார்க்கறதுக்கு அப்பா அப்படி தேவதை போல இருக்கும். ஒன்று சொல்லுவாங்க, இல்லை வளர மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இனி கொஞ்ச நாள் கழிச்சு பிராயம் ஆன பிறகு இப்படி வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டுக்கிங்களா? எனவே அப்போ இருக்கிறது மாதிரி பிறகு இருக்காது. அந்த பிறந்த உடனே பார்க்குற ஒரு அழகு வந்து அது டிஃப்ரெண்ட் தான். ஆனால் அது எப்போ மாறணும்? தொப்புள் கொடி வேட்டுப்பட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும். அப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் போகக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை அப்படி கொஞ்சம் உணர்ந்து அப்படி ஒரு மாதிரி ஆகி பார்க்க ஒரு சந்தம் இல்லாமல், முகத்தில் ஒரு லட்சணம் இல்லாமல், சிரிக்க தெரியாமல், என்னமோ மூஞ்சி உம்மன்னு வச்சுட்டு இருக்க மாதிரி இப்படிலாம் இருக்கும். ஏன்னா அதுக்கு லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், நிறைய தகவமைப்பு இந்த புதிய சூழல் அதால் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறதுனால அது அவ்வளோ சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்டேஜ் எப்படி கையாளுது அந்த குழந்தை என்பதை வைத்து பின்னால் அந்த குழந்தை எப்படி இருக்க போகிறதுங்கிறதுக்கான ஒரு வெள்ளோட்டமாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த 2 வார காலம் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் பின்னால் இந்த குழந்தை எப்படி இருக்க போகுது என்பதற்கான ஒரு வெள்ளோட்டம் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நிறைய டேமேஜ் அந்த குழந்தைக்கு நடக்கும், நிறைய டேமேஜ் நடக்கும். ஏன்னா பயங்கரமாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் அந்த குழந்தை. அம்மா விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முழுக்க சப்போர்ட்டடாக இருக்கும், எல்லாமே கிடைச்சிரும், எந்த அசௌகரியமும் கிடையாது. அம்யூனிட்டிக் ஃப்ளூயிடில் அப்படியே மதந்துக்கிட்டே இருக்கும்போது எந்த தேவையும் இருக்காது. ஆனால் வெளியே வந்து தொப்புள் கொடி வெட்டுப்பட்டதிலிருந்து அந்த குழந்தை தன்னைத்தானே நிற்க ஆரம்பிக்கும் போது தன்னைத்தானே நிற்கிறதுக்கான திராணி வளராது, எந்த விதமான எபிலிட்டியும் வளராது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, உடல் செயல்பாட்டின் வழியாக அதுக்கு சரியான வளர்ச்சி ஏற்படாத காரணத்தினால எதுவும் நடக்கலாம். ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு கிரிட்டிக்கல் பீரியடுங்கிறது இந்த 2 வார பீரியட். ஓகே, இது சுருக்கமான இந்த குழந்தை ஸ்டேஜினுடைய பண்புகள். இதில் முக்கியமான ஒரு ரோல் எப்படின்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க முக்கியமானது, குழந்தைக்கு முக்கியமானவங்க. குழந்தைக்கு முக்கியமானவங்க அம்மா ஃபர்ஸ்ட், அப்பா, தாத்தா, பாட்டி, அதாவது அந்த அம்மாவுக்கு மாமா, மாமி, அப்புறம் வீட்டை சேர்ந்தவங்க, இவங்களுடைய ஒரு ரோல் ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா
அம்மா வந்து டென்ஷனாகவே இருப்பாங்க. இனி நான் பெற்ற உடனே எங்கே போகிறேன், மாமியார் வீட்டுக்கு போகிறது, அம்மா வீட்டுக்கு போகிறதா, அம்மா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போ அம்மா வீட்டில் மட்டும் போனால் எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாப்புல. ஆனால் அங்கே சில பிரச்சனை, அண்ணன் குடிகாரனாக இருப்பான், இல்லைன்னா வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை கௌரவ மாப்பிள்ளை சொல்லுவார், அந்த சுவாலியே நடக்காது, நீ எங்கே வந்தால் போதும், நான் தான் உன்னை கட்டியிருக்கேன், அவ்வளோ எல்லாம் பார்த்தது அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ டென்ஷனில் இருப்பாங்க. அது அந்த பிரசவ காலத்தில் ஒரு அம்மாவனுடைய கேர் வந்து ரொம்ப தேவை அந்த பொண்ணுக்கு, குழந்தை பெற்ற பொண்ணுக்கு. அது வந்து சில நேரம் சில பொண்ணுக்கு வெளியே சொல்ல தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. எங்கள் மன வருத்தம் எவ்வளோதான் கவனிச்சாலும் மாமியார் அவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிட மாட்டாங்க. மாமியார்கிட்ட உரிமையோட ஒன்றை கேட்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். உரிமையோட சத்தம் போட முடியாது மாமியார்கிட்ட. எங்கே போகணும் அப்படின்னு அம்மா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது தண்ணி தேவைன்னு வச்சுங்களேன் அம்மாவுக்கு. அப்போ வந்து கொஞ்சம் அம்மா கொஞ்சம் லேட்டாக கொண்டு வராங்கன்னு அம்மாட்ட கேட்கலாம், எங்கே போனேன் அப்படின்னு கேட்கலாம். இதே இதை மாமியார்ட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்டீஜ், மாமியார் பார்க்குறது அங்கே பார்க்குறது அப்படி இப்படின்னு. ஆனால் சிலருக்கு நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு முக்கியமானவர்கள் எதை சந்தித்து கொண்டிருக்கிற அனுபவிக்கிறாள் என்பது குழந்தையை பாதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த அம்மா வந்து ரொம்ப குழந்தை பிரியைன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த உடனேயே குழந்தைங்கிட்ட பயங்கர பாசம் காட்டுவாங்க. அதில் குழந்தைய எடுத்து வளர்த்து இருங்கன்னா அந்த குழந்தை எடுக்கிறது வளர்க்குறது அந்த ஸ்கில் எல்லாம் அந்த குழந்தைக்கு நிறைய இருக்கும். சிலர் தாத்தா பாட்டி மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, இந்த பிள்ளை இப்படி கொடு, காப்பி கொடு, இதெல்லாம். அதுவும் இந்த குழந்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். சில நேரத்தில் குழந்தை பிறந்தா செத்து போயிடுவா அப்படின்னு ஏதாவது நம்பிக்கைகள் ஏதாவது இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஆண் பிறந்தா பெண் பிறந்தா இப்படி ஏதாவது நம்பிக்கைகள் மனசுக்குள்ளால இருக்குன்னு சொன்னால் அது இந்த குழந்தைக்கு காட்டுகின்ற இந்த கிடைக்கிற கேரில் பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரங்களில் குழந்தை வளர்ப்புங்கிறது பெரிய கஷ்டமாக்கும். சரி பெற்றுட்டேன், படித்த கதை, பார்த்த சீரியல், அப்புறம் கேட்ட யாராவது சொன்ன அனுபவ கதை எல்லாம் அங்கே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா எபிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய தொடுறது தூக்குறதுல அந்த அம்மாவுக்கு சிரமம் இருக்கலாம். சில நேரங்களில் இவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இனி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட கன்சீவ் ஆகிருக்கலாம். அதனால குழந்தை பிறந்து வந்த பிறகு அடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டக் பாயிண்ட், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். சில நேரத்தில் பிறக்க போகிறது ஆணா பெண்ணான்னு நினச்சிருக்கிற அந்த டென்ஷன்லேயே டென்ஷன் ஏற உடம்புல என்ன இருக்கும்னா அட்ரினலின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து உடம்புடைய இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாகி ஜலதோஷமாக வேறு ஏதாவது நோய்களும் அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு தாக்கியிருக்க வாய்ப்புண்டு. அது இவென்ச்சுவலாக குழந்தையும் பாதிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தகவல் தொடர்பு ஊடகங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த அம்மாவை பாதிச்சிருக்கலாம். அம்மாவையோ மாமியையோ சுத்தத்தில் உள்ளவங்களையோ முதல்ல ஆணு தான் பிறக்கணும், பெண்ணு தான் பிறக்கணும், ராகு காலத்தில் பிறக்கணும், இப்போ பிறக்கணும், பகலில் பிறக்கணும், அப்படி இப்படி நிறைய இந்த கலரோட இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், அப்படி இப்படி எல்லாம் நிறைய வந்து இதில் வேற இந்த பார்க்க போகிறவங்க இருக்காங்களே அது வேற. இது பிள்ளைக்கு மூக்கு தவப்பனை போல இல்லையேன்னு சொல்லுவாங்க. இது யாராவது கேட்டாங்களா? எனக்கு எத்தனை வயசுனுங்க யாராவது கேட்டாங்களா? நெல்சன் பாரு சொன்னார்ல, இது போல சொல்லுவாங்க, பிள்ளைக்கு மூக்கு தவப்பன மூக்கு போல இல்லையே, அது அவங்க காரியம், உனக்கு என்ன வேலை? இதை வந்து இது மாதிரி மக்கள் அடிக்கக்கூடிய கமெண்டில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் எல்லாத்தையுமே இந்த குழந்தை தான் தாங்க வேண்டி இருக்கும். சரி, இனி இந்த பருவத்தில் உள்ள முக்கிய தகவல் என்னது, எதுல எல்லாம் அந்த குழந்தை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா இப்போ நம்ம பிரசவ வலி அப்படின்னு சொல்றோம்ல, பொதுவாக பிரசவ வலி யாருக்கு? பெண்களுக்கு. அது குறிப்பா தாய்க்கு. ஏன்னா அந்த சிறிய துவாரம் வழியாக அந்த ஒரு பெரிய குழந்தையை வெளியெடுக்கிறது ஒரு மரண வலி இல்லைங்களா? அப்போ இன்னொரு சைடும் இருக்கு பார்த்துடுங்க. அவ்வளோ பெரிய குழந்தை இவ்வளோ பெரிய துவாரம் வழியாக தன்னை இவ்வளோ உடம்பையும் அப்படியே சுருக்கிக்கிட்டு வரும்போது அதுக்கு எவ்வளோ மரண வலியா இருக்கும், வேதனையா இருக்கும். ட்ரௌமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கரமான வேதனை நிறைந்த துயரம் நிறைந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு. அப்போ குழந்தை பிறக்கிற அந்த பர்த் ப்ராசஸ் அப்படிங்கிறது அம்மாவுக்கு மட்டுமில்ல, குழந்தைக்கும் வலி நிறைந்த வேதனையான ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, நம்ம பின்னால் பார்ப்போம் அது என்னென்ன நடக்கும். இந்த பர்த் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நேரம் குழந்தை அந்த துவாரத்தில் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் தடைபட்டுரும்.
ஆக்சிஜன் மூளையில் தடைபட்டுருச்சுது அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன காரணத்தினால, ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்கு, ஏன் பேச மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரி செயல்படலை, ஏன் நம்ம ஞாபகம் நிற்கலை, ஏன் படிக்கலை, சில நேரம் தெரியாது. சில டாக்டர்ஸ் கேட்பாங்க போனோன்னு, நார்மல் பர்த்தா, சிசேரியன் பர்த்தா, எந்த பர்த்துக்கு நமக்கு சில நேரம் யோசிப்பாங்க, எதுக்கெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்டுரு, மருந்து இருந்தால் கொடுத்து விட வேண்டியதானே எனக்கு பார்ப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கக்கூடியது அந்த பர்த் ப்ராசஸ். அங்கே இயற்கை ஒரு உபாதையோட அந்த குழந்தை அவ்வளோ நாளும் கம்ஃபர்டபுளாக உள்ளே இருக்கிற குழந்தை வெளியில் தள்ளப்படுகின்ற அந்த அனுபவத்தை அனுபவிக்குது. அடுத்த அந்த குழாய்க்குள்ளால் வந்ததாகணும். அதுக்குள்ளாலே இருந்த அந்த குழந்தை எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உடலிலும் சரி அந்த குழந்தையினுடைய மனதிலும் சரி பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது, வெப்பநிலை. குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, வெளியே வந்தோட அந்த குழந்தை எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நம்முடைய பாடி டெம்பரேச்சர் 98.6 நார்மல் உள்ளால. இந்த இதுக்குள்ளாலே, அதாவது சென்டிகிரேட்லன்னா 37 சென்டிகிரேட் இருக்கும் உடம்பு. வெளியே வரும்போது டெம்பரேச்சர் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. சின்னதான் சிலர் சம்மரில் குழந்தை பிறக்கிற மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டாங்க முன்னாடியெல்லாம். சம்மரில் அப்படி தானே? ஆமாம், அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை தகவமைக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கஷ்டப்படும். அந்த வெப்பத்தை தாங்க. இப்போ நமக்கே தாங்கல, இந்த அக்னி நட்சத்திரத்தை நமக்கே தாங்கல. இப்போ பிறக்கிற குழந்தை எப்படி தாங்கும்? இந்த சூட தாங்கிக்கிடாது. அப்போ அது அந்த உடலை தாங்கிறது பெரிய ஒரு போராட்டமாக அந்த குழந்தைக்கு இருக்கும். அதே மாதிரி சுவாசிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு அதுவரையும் சுவாசிக்க வேண்டாம், எல்லாமே இங்கே கிடைச்சிரும். தண்ணிக்குள்ளால தான் இருக்கும், ஆனால் மூக்கில் அந்த தண்ணி ஏறாது. எல்லாமே இந்த தொப்புள் கொடி வேலை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு தொப்புள் கொடி வெட்டுறது வரையிலும் அது வாட்டு கிடையாது. என்னவோ நடக்குது, அப்படி தன்னை சுற்றி என்னமோ நடக்கிறாங்க, தொடுறாங்க, போலுக்கு தொடுறாங்க, தூக்குறாங்கலாம் தெரியாது. அது தெரிஞ்சதெல்லாம் அசௌரியம், டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும். அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டபார்னு வெட்டிடுவாங்க. வெட்டினோன்னா அப்படி நினச்சி பாருங்க. நம்ம இப்போ மெட்ராஸுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம். இந்த திருநெல்வேலிக்கு அடுத்த ஒரு ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அதில் போனோன்னு இன்ச்சினை கலத்தி மாற்றுறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டக் அப்படின்னு கேட்கும்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு அம்பிளிக்கல் கார்டை வெட்டும்போது எப்படி இருந்திருக்கும்? நாடி நரம்பு எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ஆயிரும் இல்லைங்களா. அந்த அனுபவம் என்பது ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு அனுபவம் அந்த குழந்தைக்கு. அதுக்கு அந்த குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அது ட்ரௌமேட்டிக்காக இருக்கலாம், ஷாக்காக இருக்கலாம். நிச்சயமாக அது ப்ளசண்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்றிலிருந்து அவ்வளோ நாள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சுகத்தில் இருந்தது விடுபடக்கூடிய அனுபவம் அது. அதே போல் அப்போ அது அது சுவாசிக்கக்கூடிய நேரத்தில் ஈஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒன்று டக்குன்னு சொல்லிட்டு அதை சக்கரை வச்சு அந்த இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுப்பாங்க. அந்த குழந்தை மூச்சு விட ஆரம்பிக்கும். அப்போ அதை மூச்சு விடுறதுக்காக நிறைய யுத்திகள் எல்லாம் நர்சஸ் கையாண்டு அந்த குழந்தைய சுவாசிக்க வைப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் ரிஸ்க் ஏற்படுறது. அதனால தான் முன்ன காலத்துல எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பிரசவ குழந்தை பிறக்க போகுதுன்னா பின்னால் ஒரு சின்ன குழியை வெட்டி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமோன்னு எங்கள் காலத்தில் தெரியும். பின்னால் ஒரு சின்ன குழியை வெட்டி வச்சுக்குவாங்க. அந்த குழியில் என்னென்னா குழந்தை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் போட்டு புதைப்பாங்க, அந்த கொடியெல்லாம் போட்டு புதைப்பாங்க. இல்லைன்னா அதையும் சேர்த்து போட்டு புதைப்பாங்க. இதுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த கல்லுக்கு மேலே உட்காந்து அம்மா குளிப்பாங்க. அப்படி இப்படி எல்லாம் பண்ண காலத்தில் உண்டு. ஓகே, அப்போ அவ்வளோ ஒரு சோகமான இதாக இருக்கும். அப்போ ஒரு பிறந்த வீடுக்கும் இறந்த வீடுக்கும் சமமாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போ அறிவியல் முன்னேற்றத்தினால அதனுடைய அந்த பயம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ அவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்குது அந்த இடத்துல. உறிஞ்சுதலும் விழுங்குதலும். ஒரு குழந்தை அப்போதான் உள்ளால இருந்துக்கிட்டு ஒன்றும் அறியாமல் வெளியில் வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனோன்னு அந்த குழந்தை இப்படி லேசாக பண்ணும், உதட்ட அப்படி லேசாக பண்ணும். அப்படி பண்ணலாட்டியும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஏதாவது தண்ணியை தொட்டு அப்படி வைப்பாங்க. அப்போ தண்ணியை தொட்டு வச்சா முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அசைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தண்ணியை வச்சு அதை விழுங்கணும் அப்படிங்கிறதே அப்போதான் அது கற்றுக்கும். கற்றுக்குது தண்ணியை விழுங்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பிள்ளைக்கு பால் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சீம்பாலை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சீம்பாலை கொடுப்பாங்க. சீம்பாலை கொடுத்து அது குடிக்க தெரியாதுல்ல, வாயை எடுத்து அந்த இப்போ நிப்பில் உள்ள வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு அதை பிடிக்கவோ உறிஞ்சவோ தெரியாது. அதனால அதை கரண்டியில் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு அதை விழுங்கிடும் அப்படிங்கிறது தெரியாது. எப்படியோ துவாரம் வழியாக போகும், அது வாய் குழல் வழியாக உள்ளே போயிடும். பிறகு
அந்த சக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ லேர்னிங். கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அந்த சக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது கூட இனிஷியலாக அந்த குழந்தைக்கு அப்போ என்னச்சுவா, அந்த அம்மா எடுக்கிற ஒவ்வொரு ட்ரையல் அப்படி வைக்கிறது, சேர்க்கறது, அமுக்கிறது. அம்மா என்னச்சுவாங்க, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குவாங்க. அந்த பிள்ளை என்னச்சு, என்ன நடக்குது அப்படின்னு குழந்தைக்கு புரியாதுல்ல. நம்ம ஒரு ஷேக் பண்ணுறதுனால குழந்தை உறிஞ்சட்டும்னு நாம் நினைக்கிறோம். அந்த குழந்தைக்கு எதனா கொண்டு வரானோ என்ன செய்யறானோ குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் பயம் தான் வரும். உடனே ஒரு கதிகலங்கின ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ அதே மாதிரி வந்து சிறுநீரும் மலமும் இந்த உலகத்துல வெளிவர்றதுக்கு நேரத்துல அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது பெயினா இருக்குமா, அது இட்ஸ் பயங்கரமான ஒரு அனுபவம், பயங்கரமான அனுபவம். எனவே இதுவும் வந்து குழந்தை இதுல ஏதாவது தடை ஏற்பட்டால், சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராசஸ் நடைபெறலைன்னு சொன்னா இந்த தகவமைப்புல பின்னால அது பழகிக்கும், அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல சுணக்கம் ஏற்பட்டால் அந்த குழந்தையை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அது எல்லாமே மனசுக்குள்ளால போய் அன்பிளசன்ட் ஃபீலிங்ஸா ரெக்கார்ட் ஆயிரும். அல்லனா உடல் ரீதியாக குழந்தைகளுக்கு ஏதாவது குறைபாடுகளை ஏற்படுத்தும். இப்படி இந்த குழந்தை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுல ஏதாவது சிரமம் குழந்தைக்கு சந்திக்குது அப்படின்னு சொன்னா 3 காரியத்தினால கண்டுபிடிச்சிக்கலாம். 3 அறிகுறிகள் இருக்கும். இந்த 3 அறிகுறிகள் எதுன்னா, ஒன்று குழந்தைக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி வெயிட் ரொம்ப ஓவரா குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா, ஒன்றில் ஃபுட் ஒத்துக்கல, அல்லனா ஒழுங்கா போகலை, இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகலை, இல்லைன்னா நம்பர் 1 போகலை, 2 போகலை, இல்லைன்னா வேற ஏதோ இந்த சிஸ்டம் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ உடம்பு வளராது, வெயிட் லாஸ். 2வது சீரில்லா நடத்தை. குழந்தை வந்து அங்கங்கே புரண்டுகிட்டே சொல்லுவோம், பெரளி கடின்னு எல்லாம் சொல்லுவோம். என்ன கடின்னு யாருக்கும் தெரியாது. குழந்தை கையை நீட்டும், காலை நீட்டும், அது பண்ணும், மூச்சு தண்டுற மாதிரி பண்ணும், இப்படி பண்ணும், எடுத்து வச்சு பார்த்துப்பாம ஒரு அலாதியான அனுபவத்தை ஒரு யாருக்கும் புரியாத வகையில் அந்த குழந்தை வந்து நடந்துக்கும். அது வழியாக அது குறிப்பா எடுத்ததுக்கெல்லாம் வாமிட் எடுக்கிறது, பால் குடிச்ச உடனே எல்லாம் வாமிட் எடுக்கும். அப்புறம் இப்படி பண்ணும், இந்த ஏம்பக்கம் விடுற மாதிரி பண்ணும். அதே மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுறது, குழந்தைக்கு மூச்சு திணறது ரொம்ப பயப்படுவாங்க பெற்றோர்லாம் அந்த ஸ்டேஜில். அப்புறம் சிலருக்கு நிறைய டைரியா போகிறது, ஓவரா எப்போ எடுத்தாலும் ஒன்றுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளை பயப்படுத்தும். இதெல்லாம் கூட எது தெரிஞ்சுக்கலாம், ஏதோ அந்த பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில அம்மாக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மருந்து கொடுத்துட்டா சந்தோஷம், டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு, ஊசி கூட போட்டுட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லை டாக்டர்ஸ் சொல்லுவாங்கன்னா இது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் வேற கண்டுபிடிக்கணும் எதில் அந்த குழந்தை அட்ஜஸ்ட். செலவில் டாக்டருடைய மருத்துவமும் சிகிச்சையும் தேவைப்படுமா இருக்கலாம், இல்லை நமக்குள்ள ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுமா இருக்கலாம். இன்னொரு அடையாளம் வந்து இறந்து போகிறது. இந்த பருவத்தில் தான் குழந்தையினுடைய இறப்பினுடைய விகிதம் ரொம்ப ஜாஸ்தி, அந்த 2 weeks அப்படின்னு. இந்த குழந்தை சரி அட்ஜஸ்ட் ஆகலை, அட்ஜஸ்ட் பண்ணுறதுல சிரமம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற அடையாளம். இந்த 3 நீங்கள் சேர என்ன செய்யணும்னா, அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிட்டு கொண்டு வரணும், அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களும் கொண்டு வரணும். ஏன்னா என்னுடைய பார்வை அங்கே விடாது. பொதுவாக மனித பார்வை எப்படி விழும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபெனல் இருக்கு இல்லைங்களா, வச்சுத்தி ஃபெனல் வடிவத்தில் தான் என் பார்வை விழும். அப்படி இருக்கு, அந்த மூலையில் இருக்கிறவங்களே அந்த மூலையிலுக்கு என் பார்வையும் விழாது. உங்களுக்கு பார்வை எப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால அப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்டுக்கு இந்த நேரடி பார்வைக்குள்ளால கொண்டுட்டு வரணும். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் டான்ஸ் ஆட தெரியாதவங்க எல்லாம், தெரியுங்கிறவங்களாம் உட்காருங்க பார்க்கலாம். டான்ஸ் ஆட தெரியும்னு உள்ளவங்க எல்லாம், தெரியாதவங்க எல்லாம் நில்லுங்க. எல்லாம் தெரியாதா? ஓகே. அப்போ எல்லாம் தெரியாதவங்க நில்லுங்க. 4 ஸ்டெப்பு தான் நான் சொல்லி தருவேன். அந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம ஆடுவோம். எப்படி தெரியுங்களா? 1ன்னு சொன்ன உடனே எப்படி பண்ணணும், எப்படி 2 கையும் வச்சு பண்ணணும். 1. 2ன்னு சொன்ன உடனே எப்படி பண்ணணும். 3ன்னு சொன்ன உடனே தெரியுறேன் நான் எப்படி பண்ணணும். 4ன்னு சொன்ன உடனே 2 கையும் 2 தட்டு தட்டணும். ஓகே. 1 2 3 4. 1 2 3 4. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா நடக்காம இருக்கிறதுக்கு எதுலாம் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி பார்த்தோம்.
ஆகல அப்படின்னா என்னென்ன சைன் இருக்குது, என்னென்ன அடையாளத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சக்சஸ்ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறத எதெல்லாம் பாதிக்குது, எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று வந்து பிறப்புக்கு முந்தைய சூழ்நிலை. பிறப்புக்கு முந்தைய சூழ்நிலை என்னதெல்லாம்? கன்செப்ஷன், அந்த 9 மாதம் வயிற்றுக்குள்ளால வளர்கிற சூழ்நிலை, அதுக்கு முன்னால் கல்யாணம், என்கேஜ்மெண்ட்டு, ஃபேமிலி, அதெல்லாம் நேரமே நீங்கள் பார்த்தது. இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பாதிக்கும். ரெண்டாவது இதை டீட்டெயிலாக பார்க்க வரோம். எப்படி அந்த குழந்தை பிறந்துச்சு அதே நேரத்தையும் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் பேர்த்தை இது பார்த்துருப்பீங்க. அது பிரசவத்தோடு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள். அப்புறம் கருவளருடைய காலத்தின் அளவு, எவ்வளவு நாள் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது, ப்ரீமெச்சியோடா, அப்போ ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சா, இல்லை பெற்றோருடைய மனநிலை, அப்புறம் பிறப்புக்கு பிந்தைய குழந்தை பிறந்த பிறகு யார் யாரெல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, தொடுறாங்க, கொள்றாங்க, என்னென்ன குழந்தை அழுதா தூக்குறாங்களா, எடுக்கிறாங்களா இல்லையா, இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகே, பிறப்புக்கு முந்தைய சூழ்நிலை. அப்போ கருப்பையில் உள்ள அமையும் சூழ்நிலை. இப்போ அம்மாக்கு யூட்ரஸில் ஏதாவது காரணங்களுக்காக காயம் இருந்திருந்தா, புண்ணு இருந்திருந்தா அது குழந்தையை பாதிக்கும். தாய்க்கு சரியான பராமரிப்பு கிடைக்காம இருந்திருந்தா, ஊட்டச்சத்து, அன்பு, பாசம், இல்லை அளவுக்கு அதிகமான வேலை, இதெல்லாம் இருந்திருந்தால் அது குழந்தையை பாதிக்கும். அப்புறம் ரொம்ப நாள் குழந்தைக்கு அம்மாவுக்கு கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே திரும்பல. கன்சீவ் பண்ணதும் விருப்பத்தோட கன்சீவ் ஆகலை, கன்சீவ் ஆன நேரத்தில் யாரும் கவனிக்க வரல, ஏதோ வீட்டில் சண்டை, அதனால வளகாப்புக்கு வரல, அதில் நான் அம்மா அப்பா பார்த்து அனுசரி 4 வார்த்தை சொல்லலை. அந்த நேரத்தில் தான் வீட்டில் உள்ள மைனியார் இன்னும் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, சில மாமிமார் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எப்படின்னா, எனக்கு மருமகளுக்கு ஒரு வகையும் தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதில்லை என்னன்னா, தன்னுடைய மகன் தன்னை பைக்கில் தூக்கி வச்சு டவுனெல்லாம் சுற்றணும், பெண்டாட்டியே தூக்கி வச்சுட்டு சுற்றப்படாது. நான் சொல்கிறத திருப்பியும் சொல்கிறேன். ஒரு அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு அவன் கெட்டின பெண்ணை பின்னால் பைக்கில் வச்சு சுற்றப்படாது, என்னை பின்னால் பைக்கில் வச்சு சுற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. புரியுது இல்லைங்களா? இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிக தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். நாகர்கோயில்னு சொன்னால் நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் அதே அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எனக்கு அம்மா ஒரு நல்ல திறமையா எல்லாத்தையும் சமாளித்து எடுத்து, ஏன்னா 3/4 நாள் இங்கே தான் நிற்பா, எல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து எடுத்து கொண்டு வந்துடுவா. அப்போ அந்த உள்ள மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படின்னு சொன்னாலே என்னதுன்னு சொன்னால் பயத்தினால் வரக்கூடியது. பயம், ஒரு சிச்சுவேஷனை தாங்க முடியாமல் வரக்கூடியது. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பிரெயின் உடம்பினுடைய இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸோடைய கனெக்ஷன் இருக்கும். அதில் குறிப்பாக கிட்னிக்கு நேர மேலே ரெண்டு கிட்னிக்கு மேலேயும் 2 கிளான்ஸ் இருக்கும். என்னது? அட்ரீனல். அட்ரீனல் சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் அட்ரீனலின். அந்த அட்ரினலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்ஸுக்குள்ளால 2 கம்போனன்ட்ஸ் உண்டு. ஒன்று எப்னஃப்ரின் அன்று நார் எப்னஃப்ரின். ஒன்று இப்போ ஒரு பாம்படில் வருது, அப்படி டக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் காலை தூக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று காலை தூக்கின காலை கீழே இறக்க வைக்கிறது. ஒன்று எழுச்சியை ஏற்படுத்துறது, இன்னொன்று அதை அமுத்துறது. 2ம் அந்த அட்ரினலுக்குள்ளால் இருக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ். என்ன பண்ணும்னா, ஒரு த்ரெட்டை ஒரு நபர் சந்தித்த உடனே மூளை கமெண்ட் கொடுக்கும். பொதுவாக பயப்படுற சூழ்நிலை, இப்போ பிடிக்காத ஒரு நபரை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வயிற்றுல தானே எரியும் லேசா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்ரினலின் சுரக்குது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பிடிக்காத ஆளை, பிடிக்காத சூழ்நிலையை, பிடிக்காத சந்தர்ப்பத்தை நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வயிறு தான் கலங்கும். வயிறு கலங்குதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அட்ரினலின் சுரக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டண்டாக ஒரு ப்ரொபோர்ஷனை தாண்டி அப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா கிட்னி ஸ்டோன் சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அல்சருக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. அடிவயிறு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்கும். ஏன்னா அட்ரினலின் பக்கத்தில் இருக்குன்னா அதனுடைய அதிகமான செக்ரிகேஷனால வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, அப்போ
இது அப்போ குழந்தை வந்து அம்மாவோட எப்படி கனெக்ட் ஆகிருக்குது? அம்பிளிக்கல் கார்டு வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த அம்மாவுக்கு ரத்தம் தானே அந்த அம்பிளிக்கல் வார்டு வழியாக போகணும். அப்போ நேச்சுரலி இந்த அம்மாவுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றம் குழந்தையும் பாதிக்கும். சரிங்களா? அப்புறம் அம்மாவுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா, எரிச்சல் அதிகம் இருந்துச்சுன்னா, நிறைய பராக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இந்த சில அம்மா நீரோட்டிக்காக இருப்பா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற மாதிரி, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அலற மாதிரி இருப்பாங்கல்ல, எடுத்துக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருந்தாலும் அது ஏன்னா உணர்ச்சி வசப்படுறதுனாலே ஹார்மோன்ஸ் தான். சர்டன் கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் உன் பிளட்டுக்குள்ளால சுரக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிளட் தானே பிள்ளைக்கு போகும், நேச்சுரலா பாதிக்கும். எனவே ஒரு குழந்தை தகவமைப்புக்கு சிரமமாக இருப்பதற்கு காரணம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே அம்மாவுக்கு வயிற்றுல நடக்கிறதெல்லாம் குழந்தை பாதிக்குது. சுருக்கமா 2, பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் சில முன்ன காலத்துல எல்லாம் பிறந்த நேரம் நல்ல காலமா கெட்ட காலமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இது உண்டு. ஆனா சிலர் வந்து இந்த பிறக்கிறது இந்த டைம் பகல் நமக்கு கொஞ்சம் நேரமே பார்த்தோம்ல, சம்மர்ல பிறக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. ஒரு ஒரு அறிஞர் ஜெஃப் கோட்டே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை பிறந்து வரக்கூடிய அந்த 4 இன்ச்சு துவாரத்தின் வழியாக வரக்கூடிய அந்த அனுபவம் இருக்கே, பயங்கர ஒரு கஷ்ட நிறைஞ்ச ஒரு அனுபவம், நிறைய தீங்கு நிறைந்த ஹசார்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரூட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு அறிஞர் சொல்றாரு. அந்த குழாய் வழியாக வந்து அந்த துவாரம் வழியாக வெளியே வர்றதுங்கிறது ட்ரெமெண்டஸ், அந்த குழந்தைக்கு பெரிய கொடுமையான அனுபவம் அப்படிங்கிறார். அப்போ பிரசவிக்கும் இந்த வகை 4 வகையானது. நேற்றுக்கு நீங்கள் டாக்டர் போன வரவங்களை எழுதிருப்பாங்க. நேச்சுரல் பர்த், அது வந்து ஸ்பான்டேனியஸ் பர்த்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தலை நேரை முதல்ல வந்துச்சு அப்படின்னா, இப்போ 4 நார்மல் படிக்கணும். நார்மல், பிரீச் பர்த், டிரான்ஸ்வர்ஸ் பர்த், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் பர்த், அப்புறம் வந்து சிசேரியன் செக்ஷன் பர்த். இதுதான் வந்து நார்மல் பர்த்னா சும்மா இயல்பாக குழந்தை வர்றது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன அந்த துவாரத்தை, வெளி துவாரத்தை லேசாக வெட்டி விட்டோம்னா அது இதுவும் நார்மல் பர்த் தான். குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம் இதனால் ஏற்படாது. ஆனால் இது வெட்டுறது வரையில் அந்த குழந்தை கொஞ்சம் இதை டிசைட் பண்ணியிருப்பாங்க வெட்டணுமா வேண்டாமான்னு. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தை அது வரைக்கும் அந்த குழந்தை நிறைய ட்ரௌமா அனுபவிக்கும். இதுதான் இது வந்து நார்மலா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது. அதுலயும் 2 பொசிஷன் பார்த்தீங்களா? அது வந்து பிரீச், நேரே தார் மாதிரி முதல்ல கால் வர பொசிஷன். அது வந்து சிரமத்தை ஏற்படுத்தும் குழந்தைக்கு. இது வந்து நேரே குறுக்கே கிடந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை குறுக்கே கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு அப்போதான் வயிற்று ஆப்ரேஷன், அடி வயிற்ற அறுத்து அந்த சிசேரியன் செக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ குழந்தை நார்மல் பர்த் போல வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் குழந்தை வந்து அசைஞ்சு அடுத்ததுக்கு வராது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு வேக்யூம் இது மாதிரி நர்சஸ் டாக்டர்ஸ் தெரியும் வச்சு இழுத்து எடுப்பாங்க. அல்லன்னா இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு இடுக்கி எடுப்பாங்க. அது இப்போ முன்னால தான் எடுப்பாங்களா? இப்போ ரொம்ப ரேருங்களா? சரிங்க, சரி. டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து நான் தப்பா சொன்னா சொல்லிடுங்க. சரிங்க, இது வந்து சி செக்ஷன், வயிற்றை அறுத்து எடுக்கிறது, அடி வயிற்றுல அறுத்து எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த இதுவரை இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற வரையிலும் அந்த குழந்தை உள்ளால இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே எல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனாலோ, குழந்தைக்கு அந்த வேதனை அனுபவிச்சுச்சுன்னு சொன்னாலோ என்ன ஆகுன்னு சொன்னால், நிறைய உடல் ஊனமுறுதல் ஏற்படலாம், உடல் முடங்கி போகலாம், பெருமூளை வாரலம்னு சொல்லக்கூடிய செரிபிரல் பால்சி முக்கியமானது. அதாவது மூளை செயல்படாமல் போயிடும். எல்லாம் நல்லா இருக்கும், சர்டன் ஏரியா வந்து முடங்கி போயிடும் மூளைக்குள்ளால. வெளியில் ஒன்றும் பார்த்த தெரியாது. இந்த குழந்தைகளுக்கு சில ஏரியாஸ் வந்து திறமை இல்லாமல் இருக்கும் குழந்தைங்க. அப்புறம் மனநல கோட்பாடே ஏற்படலாம். அந்த குழந்தை அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, அடிக்கடி கோபமாக இருக்கிறது, ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறது, இமோஷனல் இம்பேலன்ஸாக இருக்கிறது எல்லாம் இதனால கூட இருக்கலாம். சிசேரியன் முறையில் வயிற்றை அறுத்து குழந்தை எடுக்கிறதுல என்ன ஆகும்னு சொன்னால், குழந்தைக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதே வேளையில் குழந்தைக்கு வந்து சீக்கிரம் எடுத்துருவாங்க இல்லைங்களா? சீக்கிரம் எடுத்த உடனே அந்த குழந்தை டக்குன்னு வந்து அந்த ப்ராசஸ் கரெக்டாக அந்த
ப்ராசஸிங் வந்து கரெக்டாக அமையாது குழந்தைக்கு. அப்போ டக்குன்னு நீங்கள் அம்பிளிக்கால் வாடி விட்டு வந்து குழந்தைக்கு மூச்சு எடுக்க கொஞ்ச நேரம் கட்டணும். மூச்சு எடுக்காமலே கூட இருக்கலாம். ஆனால் மூச்சு விடுறதுக்குள்ளால ஃபியூ செகண்ட்ஸ் லேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பிரெயின் செல்ஸ் டெத் ஆக வாய்ப்புண்டு. அப்போ மூளை வளர்ச்சி குறைவுன்னு நாம் சொல்லுவோம் அதை. அதனால அது வந்து மூளை பாதிப்புக்கு மரணம் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் பிரசவத்தோடு தொடர்புடைய அனுபவங்கள், பிரசவ வேதனை போது தாய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகள் குழந்தையை பாதிக்கிறதெல்லாம் போன வாரம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் குழந்தை சுவாசிக்க தூங்கும்போது கொஞ்சம் தாமதமாகவோ இப்போ சுவாசிக்க நேர்ந்தது அப்படின்னு சொன்னால், ஒன்றில் இந்த மூளைக்கு சரியான பிராணவாயு கிடைக்காம இந்த அனெக்சியா அல்லது ஹைப்போக்சியா. அனெக்சியா அப்படின்னு சொன்னால் மூளையினுடைய பெரும் பகுதியிலேயே அப்படித்தானா நட்சஸ். ஹைப்போக்சியான்னு சொன்னால் சர்டன் ஏரியா அஃபெக்ட் ஆகலாம், இல்லைன்னா முழு ஏரியாவிலையுமே ஒட்டுமொத்தமாகவே காற்று ஆக்சிஜன் கிடைக்காம பாதிப்பு ஏற்படலாம். அப்போ கருவளர் காலத்தில் 280 நாள் வேணும். கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறது, எப்படி பிரசவிச்சு வரும் வெளியில், அப்புறம் வெளியில் வந்த பிறகு என்னென்ன ட்ரீட்மெண்ட், அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே இருக்கும் அந்த குழந்தை, இன்குபேட்டரில் இருக்கும், எப்படி கவனிப்பாங்க, அந்த குழந்தைய நம்ம அரவணைக்க முடியாது, நெஞ்சில் தூக்கி வைக்கிற அளவுக்கு முடியாமல் இருக்கும். அப்போ அதனால அந்த குழந்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிரமம் வந்து குழந்தைக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஓவரா கொஞ்ச நேரம் ஜாஸ்தியாக இருந்துன்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை எனக்கு தெரியும், ஒரு அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன டேட்டெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போக சொன்னால் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரது, ஸ்கேன் பார்த்து சொன்னாங்க, ஐயோ சீக்கிரம் கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க. அப்போவே அந்த அம்மா பயந்து நடுங்கி பயந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் அந்த காலத்தில் அம்பாசிடர் கார் கட 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 கடடான்னு உருட்டி கொண்டு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போன உடனே அங்கேருந்து நான் ஃபோன் முடிச்சு டாக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் செட் பண்ணாங்க. அனஸ்தீசிஸ் மட்டும் கிடையாது, அந்த மயக்க ஊசி போடுறவங்க மட்டும் கிடையாது. டிலே ஆகி அந்த குழந்தை வரும்போது கலரெல்லாம் மாறி, தலையெல்லாம் ஷேப்பு மாறி, காதெல்லாம் இப்படி போய் முக்கிய உடம்புக்கு ஷேப்பே இல்லை. டாக்டர்னு ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்ச நாளில் சரியாயிரும். அப்போ எண்ணெய் போட்டெல்லாம் தடவி சரி, உண்மையிலே சரியாயிருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அனுபவிச்ச ஒரு வேதனை இருக்குது தெரியுமா. அப்போ அந்த குழந்தை என்ன அனுபவிச்சிருக்கோம், வயிற்றுல தண்ணி வற்றி போயிடுச்சு. தண்ணி வற்றி போனால உடனே அந்த டைம் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறனால வந்தது. அப்போ லேட் ஆனாலும் குழந்தையை பாதிக்கும். இந்த இடைநேரத்தில் அழகான ஒரு ஃபீட்பேக் 1-2 பேர் கொடுத்தாங்க. எப்படி கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, புரியுது, நல்லா சொன்னீங்க. ஆனால் போன கிளாஸில் எடுத்தது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு அழகாக பக்குவமாக சொன்னாங்க. கரெக்ட் தானே? ரைட். அப்போ இனி அதுக்குள்ளே போக மாட்டோம், ஏன்னா அதனுடைய பாதிப்புகள் இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதை லிங்க் கரெக்டாக வருதான்னு பார்க்க தான் பண்ணோம். ஓகே, இப்போ பெற்றோரின் மனநிலை இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒருத்தருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், பண கஷ்டம், இதெல்லாம் எந்த அளவுக்கு குழந்தையை பாதிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம். குழந்தை பிறந்த பிறகு 3 காரியங்கள் முக்கியமானவை. எப்படி குழந்தை அந்த கேர் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற 3 விஷயம் முக்கியமானது. ஒன்று, குழந்தைக்கு கிடைக்கின்ற, சின்ன குழந்தைக்கு கிடைக்கிற கவனிப்பு. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த உடனே பார்க்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைய கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன, குழந்தைக்கு உலகத்தில் என்ன இருக்கும், கொடுக்கலன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கும் வாங்கி எடுக்கலையே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த குழந்தைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்களா? கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த 2 வீக்ஸில் கொடுக்காம இருக்கிற நல்லது. அம்மா மட்டும்தான். ஏன்னா குழந்தையால் எதையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஆனால் டீட்டெயிலாக கொஞ்சம் கடைசியில் நான் அப்ளிகேஷனில் சொல்லுவேன். போதுமான அளவு தூண்டுதல், குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஸ்டிமுலேஷன் கிடைக்கணும். ஸ்டிமுலேஷனா இப்படி தொடுறது, இப்படி பண்ணுறது, பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. குழந்தைங்க வந்து பால் குடிக்க அழுதுன்னு சொல்கிறது எப்பவுமே பால் குடிக்க அழுறது கிடையாது. குழந்தைக்கு வந்து ஸ்டிமுலேஷன் தேவைப்படும் போது அழும். ஏன்னா பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது புதுசாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேண்டியது அந்த குழந்தை அழும். அப்போ நம்ம எடுத்ததுக்கெல்லாம் ஒன்று குடி அப்படின்னு சொல்லி வைக்கிறது, இல்லைன்னா எந்த அளவுக்கு போவாங்கன்னா ஒரு நிப்பில், பிளாஸ்டிக் நிப்பில் எடுத்து வாயில் வச்சு நான் இரு அப்படின்றது. குழந்தை அழுறது அதுக்காக இல்லை. நீ என்னை பாரு, என்கிட்ட விளையாடு, என்கிட்ட குறும்பு பண்ணி, என்னை அடி, என்னை திட்டு, இதுக்கு வர்றது. என்னை நீ அங்கீகரி அப்படிங்கிறதுக்கு வர்றது. ஆக்சுவலி
நாம நேரை மாற்றி எல்லாமே வந்து பால் குடிக்க இல்லைன்னா சாப்பிட அழுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. குழந்தைக்கு ஸ்டிமுலேஷன் தேவைப்படும். தேவைகள் நிறைவேறவிட்டால் ஏற்படும் நம்பிக்கை. அதாவது ஒரு குழந்தைக்கு தான் நினைச்சது கிடைக்கலன்னா குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் குறையும், நம்பிக்கை குறையும். இனி வந்து ஒன்றும் இல்லை, கிடைக்காது, கூப்பிடக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு குழந்தை தனக்குள்ளாலே லேர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் அது ஒரு தேவை, பசி, பயம், தனிமை உணர்ந்து கையசைப்பினாலேயோ காலசையினாலேயோ குரல்னாலேயோ வெளிப்படுத்திட்டா உடனே அது வந்து நிறைவேறணும். அது நிறைவேறதுக்காக ஒரு தாய்க்கு தான் தெரியணும். சொல்லுவாங்க இல்லையா, கொட்டோ கொட்டு என்று கொட்டுகின்ற இடிமலைக்கு எல்லாம் துயிலெழாத தாய் தன் பக்கத்தில் படுத்திருக்கும் பச்சிளங்குழந்தையின் சின்ன சிணுங்களுக்கு கூட துயிலெழுந்து விடுவாள். அது அம்மா. அம்மாவுக்கு பிள்ளைக்கு இடையில அந்த ப்ளூடூத்து கரெக்டாக கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு தெரிவு, ஒவ்வொரு சின்ன சத்தம் கூட நமக்கு தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி தான் அழுகை. அந்த அழுகையை வச்சு அந்த குழந்தை வயிறுகடினால் அழுதா, பசிச்சு அழுதா, பயந்து அழுதா, எடுக்கிறதுக்கு அழுதா அப்படிங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்குவாங்க. அதான் அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். பொதுவாக இந்த குழந்தைகளுக்குள்ளால இந்த குழந்தைக்கு உள்ள பண்புகள் என்னது? ஒன்று, உடல் வளர்ச்சி. பிறப்பு நேரத்தில் இருந்த தோற்றம் மாறும், தோல் மென்மையாக இருக்கும், சதை மென்மையாக இருக்கும். குழந்தையினுடைய கால் பகுதி தலையாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு ஒரு அடல்ட், ஒரு 18 வயசான ஒரு குழந்தையும் ஒரு வயசுக்குள்ளால் உள்ள ஒரு குழந்தையும் எடுத்து அந்த ப்ரப்போர்ஷன் அளந்து பார்த்தீங்கன்னா 4:1 குழந்தைக்கு தலை தான் இருக்கும். அப்போ அதே இது வந்து 18 வயசான ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 8:1 தான் தலையாக இருக்கும். அவ்வளோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து ஹோமியோஸ்டாசி, ஒரு எதையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாது குழந்தை. அதனால் இப்படி தொட்டா அப்படி ஒரு வயசில் கூட குழந்தை சோறு வாரி சாப்பிட்ற பார்த்துருக்கீங்க. அப்படி வாரி அப்படி வச்சுட்டு அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி பண்ணோம். பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க பிள்ளைங்களுடைய அந்த காட்சியை. எதுவுமே கோஆர்டினேஷன் இருக்காது. இப்படி வச்ச மாதிரி இருக்கும், வச்ச மாதிரி இருக்காது. தொட்ட மாதிரி இருக்கும், தொட்ட மாதிரி இருக்காது. இப்படி இது ஸ்வீட்டை எடுத்து இப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இப்படி இங்கெல்லாம் கொண்டு வைப்பாங்க. கரெக்டாக கோஆர்டினேஷன் வராது. அதே போல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 45 தடவை அந்த எலி மூச்சை இப்படி எடுப்பாங்க. அது ஹெல்த்தி கிடையாது. போக போக அந்த குழந்தை ஒரு நிமிஷத்துக்கு 35 அப்படின்ட்டு ஸ்டேபிள் ஆவாங்க. அப்போ லாங் பிரெத் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஹெல்த்தி. நாம கூட அப்படிதான் லாங் பிரெத் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தி. டென்ஷன் ஆகிட்டோம், பயமாக இருக்குன்னா லாங் டீப் பிரெத் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் ஆயிடுவோம். அதே மாதிரி ரத்த நாளம் சிறுதாக இருக்கிறதுனால, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஹார்ட் வந்து டக் 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 டக்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாவமாக இருக்குது அதுக்கு நெஞ்சு துடிக்கிறத பார்த்தா. சின்ன வயசில் அப்படி தான் இருக்குது. அந்த ரத்த நாளம் கொஞ்சம் அப்படி விரிவடைகிற நேரத்தில் இதய துடிப்பு வந்து நார்மலுக்கு வரும். அதே பார்த்தீங்கன்னா அதுக்கு போதுமான அளவு நரிஷ்மெண்ட் கிடைச்சாதான் அந்த ரத்த நாளம் வந்து கரெக்டாக விரிவடைஞ்சு கிடைக்கும். அப்போ உடல் பொதுவாக குழந்தைகளுக்கு சூடாக இருக்கும். உதட்டை அசைக்கிற தன்மை லேசாக வளரும். ஆரம்பத்தில் அப்படியே இருக்கும், காஞ்சி போனால் காஞ்ச, நம்ம தண்ணி தொட்டு வச்சா காஞ்சது மாறும், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அது தூக்கத்திலேயே அப்படி லேசாக அசைக்க ஆரம்பிக்கும், பாத்தோட அசைக்க ஆரம்பிக்கும், அப்படி அந்த உதடு அசைவ ஆரம்பிக்கும். பொதுவாக குழந்தைங்க பால் குடித்த உடனே 1க்கு 2க்கு அம்மா ரெடியாக தான் இருப்பாங்க. பால் குடிச்சிட்டே இருக்கும்போது துணியெல்லாம் பக்கத்தில் வச்சுப்பாங்க தெரியுங்களா, இப்போ பிள்ளை ரெடி ஆயிடுவா அப்படின்ட்டு. பிறகு அந்த பிளாடர் கண்ட்ரோல் எல்லாம் பிறகு சரியாயிரும். பிறகு வந்து உடனே இருக்காது. ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், ஒரு ஆரம்பத்தில் எப்படின்னா அடிக்கடி தூங்கி முடிப்பாங்க. இப்போ குட்டி 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 தூக்கம் போடுவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா மூளை வந்து ரெகுலேட் ஆகும். மூளையினுடைய ஃபங்க்ஷன் ரெகுலேட் ஆன பிறகு நிறைய நேரம் தூங்குவாங்க. ஆரம்பத்தில் குட்டி குட்டி தூக்கம் போடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை தாய்க்கு அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள கருவறையில் எப்படி படுத்திருந்தாங்களோ அப்படியே தான் படுத்திருப்பாங்க ஆரம்பத்தில். அதை போய் பள்ளிச்சு நிறுத்து பிள்ளை அப்படின்லாம் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக நூந்துருவாங்க. வகுக்க சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தலையணை வச்சு இப்படி வச்சு 2 வீக்ஸுக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாது, அது பாட்டுக்கு விட்டுறணும். அது எப்படி படுக்குதோ அப்படி. இப்போ வளர்ந்த நாம கூட உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நல்லா திட்டாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப சுகம், யார்ட்டையும் சொல்ல முடியலை. இப்போ கட்டிலில் படுக்கிறீங்க, எப்படி படுப்பீங்க? இப்படி கமுக்கழிச்சானே தூங்குவீங்க. அப்படி கமுக்கழிச்சு கொஞ்ச நேரம் தூங்குனா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்படி தூங்கும்போது நம்ம மைண்டுக்கு வந்து அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து அலர்ட் ஆகும். எப்படி அலர்ட் ஆகும்னா, முதல்ல நம்முடைய மனசில் பதிஞ்சது அம்மா வயிற்றில் இருந்தது. அம்மா வயிற்றில் இருக்கும்போது எல்லாமே சுகம்,
பர்ஃபெக்ட் 100% எல்லாம் சுகம்தான், ப்ளசன்ட். அப்போ இந்த பொசிஷனை நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ வந்து மூளை வந்து அடிமனசில் கிடைச்ச அந்த நலமான அனுபவத்தை ட்ரிகர் பண்ணிவிடும். ட்ரிகர் பண்ணி விட்டோடனே அது சம்பந்தமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கும். அதனால ரொம்ப சோகம் கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஒரு கழிச்சு படிச்சு பாருங்க, சரியாயிரும். சீரியஸாகவே சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை. ஓகே, அப்போ பொதுவாக அந்த குழந்தைங்க ஒரு 2 months 2 வீக்ஸுக்கு அதை நம்ம தடை பண்ணக்கூடாது, அதுக்கு இஷ்டத்துக்கு படுக்க விட்டுறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதான் சொல்ல வெள்ளைத்தாள் போல எழுதப்படாத வெள்ளை காகிதம் அப்படி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்காது, நிறைய இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கும். வயிற்றில் இருக்கும்போது இருந்தது, அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இது பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் நிறைய வளர, அந்த நெட்வொர்க் நிறைய வளர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி பிறந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சோண்டு தான் இருக்குது. 1 மாதத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கு, 3 மாதத்தில் எவ்வளோ, 15 மாதம், 24, 2 வயசில் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போ ஆரம்ப காலங்கட்டம் அதுகளுக்கு எம்டி டப்பா போல தான் இருக்கும். அப்போ அதுகள்கிட்ட வேற ஒன்றுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ் இல்லாமல் கை அசைக்கிறது கால் அசைக்கிறது இதுக்கு தான் அசைக்குதுன்னு அதுகளுக்கு தெரியாது. ஏன்னா மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் 18 வயசு வரையிலும் பெர்ஃபெக்ட் ஆகாது. அதனால தான் லைசன்ஸ் வந்து 18 வயசுக்கு பிறகு கொடுக்கறது, டிரைவிங் லைசன்ஸ், மோட்டார் பைக் ஓட்டுற லைசன்ஸ். அப்போ அப்படின்னா அந்த சின்ன வயசில் மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் வந்து கரெக்டாகவே இருக்கா. எதுக்கு ஏன் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது, எதுக்கு எப்போ ஒன்றுக்கு அடிக்கணுமா அடிக்கக்கூடாது அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது வாட்டுக்கு அனிச்சையாகவே நடக்கும். எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண ஒரு இதுக்கு சம்பந்தமாக இது அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. பால் குடிக்கும்போது இப்படி இருக்கணும், இருமும்போது இப்படி இருக்கணும், எழும்பும்போது இதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து செய்யணும்னு தெரியாது. இது ஒன்று இப்படி இந்த கையை இப்படி கொண்டு வராங்கன்னா இப்படி அசைக்கணுமா அவ்வளோ தெரியாது, கண்ணை இப்படி கொண்டு இப்படி திருப்பணும் அவ்வளோ தெரியாது. ஒவ்வொன்றையும் தான் அதால் அந்த குழந்தையால் அந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஆரம்பத்தில் வந்து சில ரிஃப்ளெக்ஸஸ் உதடை இப்படி லேஸ் அசைக்கிறது, பிறகு அது ஒரு ஸ்டெடியான ஹேபிட்டாக மாறும். முதல்ல கையை இப்படி காலை லேசாக இப்படி அசைக்கிறது, பிறகு அந்த கால் அசைப்பு அதனுடைய நோக்கத்துக்காக மாறி வரும். ஆரம்பத்தில் அதுக்கு எந்த சும்மா வெறும் ரிஃப்ளெக்ஸாக மட்டுமே இருக்கும். அப்புறம் குழந்தையை பொறுத்த மட்டும் 2 காரியம், ஒன்று வந்து அழுறது, இன்னொன்று கத்துறது. புதுவாக இருக்கும், ரெண்டுமே நல்லது. ஏன்னா அது குழந்தைக்கு தெரிஞ்ச மொழி அதுதான். ஒன்றில் அழுறது, இல்லைன்னா அப்படியே கத்தும். அது நல்லதுக்கும் கத்தும், நல்லது இல்லாததுக்கும் கத்தும். எங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்தை உண்டு, சின்ன வயசுலேயே நல்லா கத்தும். அப்போ வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியல, ஏன் இது இப்படி கத்து. நான் சொன்னேன் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு. அதை கண்ட்ரோல் பண்ணாததுனால அந்த கத்தல்னா அந்த குடும்பம் முழுசுங்க அதை குதூகலாம். அந்த பிள்ளை கத்திட்டானா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கத்துறத வந்து இந்த ரெண்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு. அதில் கண்ட்ரோல் பண்ணோம்னா கூட அந்த குழந்தைக்கு மனசில் ஏதாவது அடிமனசில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்புறம் சென்சிட்டிவிட்டி, பார்வை நல்ல தெளிவாக தெரியாது. அது முதல்ல வந்து ரொம்ப பிளராக தெரியும், அம்மாவுக்கு கூட கரெக்டாக தெரியாது. குழந்தைக்கு ஒரு 2 வீக்ஸுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு பிறகு தான் முதல்ல பிளராக தெரியும், அது கொஞ்சம் தெளிவாக தெரியும். அம்மாவுக்கு உதடசைவு கண்ணெல்லாம் கூட ஒரு 2 வீக்ஸுக்கு தெரியாது குழந்தைக்கு, பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும். சொல்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் போல தான் இருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்புறம் காது ஆரம்பத்தில் நல்லா கேட்காது. ஏன்னா அந்த அம்யூனிட்டி ஃப்ளூயிடுக்குள்ளால இருக்கும்போது காது வழியாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அம்யூனிட்டி ஃப்ளூயிட் உள்ளே போயிடும். அதை நல்லா தொடச்சி எடுப்பாங்க வெளியில் வரும்போது. ஆனால் சேஃப்டிக்கு வேண்டி ரொம்ப துடைக்க மாட்டாங்க, உள்ளே பஞ்செல்லாம் விட மாட்டாங்க, அப்படி ரொம்ப சக் பண்ண மாட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. ஏன்னா அது டயப்ராமுக்கு பாதிப்பு வந்துடும்ட்டு. என்னாகும்னா அங்கே இருக்கிறது தன்னைத்தானே காஞ்சி வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். 4 நாள் ஆன பிறகு குழந்தை இந்த பக்கம் நின்றுட்டு பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டா பிள்ளை இந்த பக்கம் திரும்பும். அது வரைக்கும் குழந்தை திரும்பாது. என்ன பேசுகிறோங்கிறதும் அந்த குழந்தைக்கு ஒரு 4 நாள் வரைக்கும் 4-5 நாளைக்கு கேட்காது. வாசனையை பொறுத்த மட்டும் இந்த மூக்கு அது நாசில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து ரொம்ப முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால வாசனை உடனே குழந்தைங்க புரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. அதே போல் டேஸ்ட் பட்டு நாக்கில் இருக்கக்கூடியதும் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கன்னத்தின் உள் பகுதியில் இருக்க டேஸ்ட் பட்டு இருக்குது, அதுவும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் நம்ம கொடுக்குற ஆகாரம் எல்லாமே அதுக்கு வந்து உடனே அந்த டேஸ்ட் அது ஃபீல் பண்ணிக்கிடும். அப்புறம் பசி தாகத்தை பொறுத்த மட்டும் குழந்தை உடனே ஃபீல் பண்ணும். பிறந்த உடனேயே பசியையும் தாகத்தையும் உடனே உணர முடியும் குழந்தால. அது மாதிரி தொடு உணர்வும் உடனே உணரும், ரொம்ப உணரும். எந்த அளவுக்குன்னா
குழந்தை பிறந்து வெளியில் வந்த உடனே எர்த்தினுடைய கிராவிட்டி இருக்கு இல்லையா, புவி ஈர்ப்பு விசையை கூட அந்த குழந்தை அப்படி உணரும். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைக்கு. எல்லாம் உள்ள பாதுகாப்பாக இருந்துட்டு முதல்ல வெளியே வந்த உடனே புவி ஈர்ப்பு விசை, காற்றின் அழுத்தம், பத்தகத்தில் தொடுறவங்க தூக்குறவங்க எல்லாமே வந்து அந்த குழந்தையால் உணரப்படும் நல்லாவே. அது வந்து நேரடியான இல்லைன்னா எதிர்மறையான பாதிப்பை குழந்தையில் ஏற்படுத்தும். கான்சியஸ்னஸ் அப்படின்னா உணர்வு, அப்படின்னா நான் யாரு, என்னை சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எதுவுமே அதுக்கு தெரியாது, ஒரு ஜீவன் அவ்வளோதான். ஒரு 3 நாளைக்கு எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு இருக்கும் அவ்வளோதான். பிறகுதான் தன்னை குறித்த ஒரு விழிப்புணர்வு அந்த குழந்தைக்கு வரும். தன்னை யாராவது அழுதா வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 3 டேஸ்க்கு பிறகு வரும் அப்படின்றாங்க. அது மாதிரி கற்றல் அப்படிங்கிறது ஒரு ஆளை பார்த்து கற்றுக்கணும், கேட்டு கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு 3 டேஸுக்கெல்லாம் சுத்தமாக சாத்தியம் கிடையாது. எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அள்ளணும் பசிச்சா அது கூட தெரியாது. அது ஏதோ ஒரு அசௌகரியத்தினால் அழுமை வழிய ஒரு பர்பஸுக்காக அதை அழுறது கிடையாது. இமோஷன் குழந்தையை பொறுத்த மட்டும், இந்த பச்சிளங்குழந்தையை பொறுத்த மட்டும் இந்த உணர்ச்சி அப்படின்றலாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெதர் இட் இஸ் பிளசன்ட் ஆர் அன்பிளசன்ட், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் பேசாமல் இருக்கும், அது ஒரு வகையான ஒரு அப்படி பண்ணும். பிடிக்கலன்னு சொன்னால் அப்படின்னு பண்ணும். அதை வச்சு அந்த குரலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 2 ஃபீலிங் தான். அப்போ பொதுவாக ஒரு குழந்தையினுடைய ஆளுமை எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், உடல் ஆளுமைன்னா அப்பா அம்மா கொடுத்த ஜீன்ஸ் வழியாக வரும். அப்பா அம்மா என்ன கலர், நிறம், குணம் அதெல்லாம் வழியும். இன்னொன்று பழக்கத்தினால் வரக்கூடியது. அது அந்த பருவத்தில் அந்த 2 வீக்ஸில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. கிரெடிட்டரியாக வந்து அந்த உடலும் உடம்பும் அப்படி இருக்குமே வெளிய, அது தானாக உருவாகி வரக்கூடிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. இந்த 2 வாரத்துக்குள்ளால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு குழந்தை வளர்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று உடல் சார்ந்தது இல்லைன்னா மனம் சார்ந்தது. இந்த பருவத்தில் நடக்கக்கூடியது அந்த நேரத்தையும் அல்ல எதிர்காலத்தையும் கூட பாதிக்கலாம். அவை யாதெல்லாம்னு சொன்னால், உடல் சவால்கள், பிரசவத்தில் ஏற்பட்டது அல்லன்னா சிரமம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசவம் நடந்திருந்தா, இல்லைன்னா சில நேரத்தில் ஈஸியாக குழந்தை பிறந்திருந்தா. ஈஸியாக குழந்தை பிறந்திருந்தான்னா ஒன்றுக்கு மேலே ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முதல் குழந்தை கஷ்டப்பட்டு பிறகும், 2வது குழந்தை ஒரு முக்கில் டபக்குன்னு வெளியே வந்துடும். அப்படி வெளியே விடும்போதும் ரிஸ்க் இருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த ரெசிலியன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். அப்போ அது வெளியில் வந்தோடனே கரெக்டாக ப்ரீத் பண்ணாது. அதுக்கு தேவையான அந்த எனர்ஜி, அந்த ஒரு உடல் ஆற்றல் அந்த குழந்தைக்குள்ளால உருவாகி இருக்காது. சிலது வந்து பருவத்தை தாண்டி இருக்கும், அதுவும் மோசம்னு சொன்னேன். சீக்கிரம் வந்துட்டாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டோம். அடுத்து உளவியல் மன ரீதியாக எப்படி குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், பிறப்பு பற்றிய பாரம்பரிய நம்பிக்கை, குழந்தையினுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸாக குழந்தை ஃபீல் பண்ணுறது, அந்த குழந்தைய தனித்தன்மையோட வளர்றதுல சேலஞ்ச் இருக்குது. குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஏற்படக்கூடிய சில பின்னடைவுகள், எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம, உணவு, அன்பு, பாசம், தொடுதல், கொஞ்சம் டீட்டெயிலாக பிறகு சொல்லுவேன். அது கிடைன்னா திரை ஏற்படும். அது மாதிரி சில தடங்கள் ஏற்படும், கிடைக்கும் ஆனால் கிடைக்காது. நேற்று கிடைச்சி இன்னைக்கு கிடைக்கல, குழந்தைக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். அல்லனா அந்த சீரான உடல் வளர்ச்சியில் தடை ஏற்படும். அது மாதிரி தூண்டுதல் குறைபாடு இருந்தால் குழந்தைக்கு ஆளுமையை பாதிக்கும். இந்த பர்சனல் அந்த சைக்கலாஜிக்கலாக குழந்தை தூண்டுதல்னா தொடுறது, தொட்டுறது, அரவணைச்சு வச்சுக்கிறது, அது குறைபட்டா. அப்போ புதிய பெற்றோர் முத குழந்தை பெறுறவங்களுக்கு எதுவும் புரியல, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது குழந்தையை பாதிக்கும். குழந்தையை பிறந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அந்த வீடு சாதகமான சூழ்நிலையில் இல்லை, சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, டென்ஷனோடு இருக்கிறாங்க. அப்போ தான் சொத்து சந்தை, டவரி சந்தை, முதல்ல போட்டுட்டு வா, ஒரு பவன் போட்டால் தான் கூட்டிகிட்டு வரணும், இப்படியெல்லாம் சொல்ல. நம்ம இடத்துல ஆனா பெண்ணாங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் படித்தவங்களை மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா பெண்ணாங்கிறது. அப்படி அது இருந்தாலும் அந்த குழந்தையை பாதிக்கும் சைக்கலாஜிக்கலாக. அப்புறம் பெயர் வைக்கிறது கூட அப்போ பாதிக்காட்டியும் பின்னாடி சின்ன பாதிப்பு உண்டு. ஓரளவுக்கு பொருத்தமான, உலகத்தில் யாருக்குமே புரியாத பேரை வச்சா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு தடவை கேட்கும்போது அந்த பின்னாளில் ஒரு பாதிப்பு உண்டு அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத, எல்லாரும் விரும்புகிறாங்க குடும்பத்தில் இப்படி தான் வைக்கணும்னு வைக்கிறதுனாலையோ அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு ஒரு என்ன இருந்தாலும் கொஞ்சம் இப்படி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை நாளைக்கு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பெயர் வைக்கிறதும் குழந்தையினுடைய மனநிலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸை நான் சொல்லிட்டேன்.
ஒரு குழந்தையினுடைய ரியல் பாலப்பருவம் 2 வயசு வரை 2 வாரம் வரை உள்ளதை நீங்க ஏதாவது நீ சொல்றீங்களா? என்னையோட நீங்க தான் நல்லா சொல்ல முடியும். 2 வாரம் வரை உள்ள குழந்தையினுடைய வளர்ச்சி, அதுல 2 பருவம்னு சொன்னேன். ஒன்று அம்பிளிக்கல் கார்டு வெட்டுறது வரையிலும், இன்னொன்று அம்பிளிக்கல் கார்டு வெட்டப்படாது. அம்பிளிக்கல் வெட்டுறது வரையிலும் இன்னும் அந்த குழந்தை ஒட்டுண்ணி போல் அம்மாவோட ஒட்டிட்டு தான் இருக்கும், அம்மாவை சார்ந்து இருக்கிறது. வெட்டின பிறகு குழந்தை தானாக தன்னுடைய கால நிற்க. இது ஒரு ரிஸ்க் பீரியட், நிறைய சவால்கள் நிறைந்த பீரியட் அந்த 2 வீக்ஸ். எவ்வளோ சுருக்கமாக சொன்னோம், சரிங்களா? ஓகே, இப்போ நாம 2 வாரத்திலிருந்து 12 மாசம் வரை அப்படின்னா குழந்தை கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. இதில் லைட் இருக்கும் சார். அந்த ஸ்டேஜ் வரை கிட்டத்தட்ட 1 வயசு ஆகணுன்னு நம்ம பிள்ளைங்க எல்லாம் எழுந்திச்சிருவாங்க இல்லைங்களா? ஓகே, அப்போ இதுவரையில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பாடத்தை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு ஆள் அப்படின்னா 3 முக்கியமான டைமென்ஷன் உண்டு. உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சமூக உறவுகளின் வளர்ச்சி. இந்த சமூக உறவுகளின் வளர்ச்சியில் பார்த்தோம்னா என்னதெல்லாம் வரும்னா, எப்படி நான் உணர்வை அனுபவிக்கிறேன், உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்கிறதெல்லாம் இந்த சமூக உறவுகளின் வளர்ச்சியில் வரும். அப்போ ஒரு வயசு வரை உள்ள ஒரு குழந்தைக்கு என்னதான் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை பார்த்து தெரியும், ஒரு சடன் growth உடல் ரீதியாக இருக்கும் பார்த்துருங்க. பிறந்ததுலேருந்து அந்த வேகம் வந்து அந்த 1 இயர்க்குள்ளால நல்லா அந்த குழந்தை வேகமாக வளரும் பொதுவாக. அதே போல் மூளை வளர்ச்சி படு வேகமாக வளரும் அந்த கட்டத்தில் 1 வயசுக்குள்ளால இருக்கிற வரையிலும். அப்புறம் பாடி growth பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கோஆர்டினேஷன் உருவாகும். அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். மூளை எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு மூளையில் ஆக்டிவிட்டீஸும் தேவைப்படும். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அறிவு வளர்ச்சி. மூளைக்கு நிறைய தகவல்கள் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆரம்பத்தில் அது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. மூளையில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஒரு படத்தில் கூட நரம்பு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். 2 இயர்ஸ் வரை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்போ 1 வயசுக்குள்ளால பார்க்குறோம். அப்போ தான் நிறைய குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு வேகமாக வளர வளர மூளைக்கான ஆக்டிவிட்டீஸும் தேடவேன். அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சிக்கு அது வளரும். அதில் ஒன்று தான் பொம்மைகள் வாங்கி கொடுக்கறது. அதுலேயும் குறிப்பாக சாஃப்ட் பொம்மை கொடுக்கறது. சாஃப்ட் பொம்மை கொடுக்குறதுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ ஹார்டாக ஒரு பொம்மை கொடுத்தோம்னா அந்த குழந்தை அப்படி பிடிக்கும். இப்போ கிளுக்காம்பட்டியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழுக்கு பிடிக்கும், சத்தம் கேட்கும், அது ஒரு சென்சேஷன். என்னுடைய கட்டியை பிடிக்கிறது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சங்கிறது இந்த உடம்புல கெனஸ்தட்டிக் சென்சேஷன் சொல்லுவாங்க. உடல் ரீதியான ஒரு டச் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு ஃபீலிங் அது மூளை ரீட் பண்ணும் இம்மிடியேட்டாக. ஆனால் நீங்கள் சாஃப்ட் பொம்மை கையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கை வந்து அப்படி பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிக்க ஆரம்பித்தோடனே மூளையால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது இது என்னதுன்னு. ஏன்னா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்கிறதுனால இது அமுக்கிட்டே இருக்கும். விரலை வச்சு ஒவ்வொரு தடவை அமுக்கும் போதும் நிறைய ஸ்டிமுலேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். பாடி வழியாக, டச் வழியாக பிரெயினுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். த மோர் ஸ்டிமுலேஷன் யுவர் பிரெயின் கெட்ஸ், மோர் வில் பி யுவர் ஐக்யூ. எந்த அளவுக்கு பாடியில் நிறைய ஸ்டிமுலேஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு குழந்தையினுடைய ஐக்யூ ஹையாக இருக்கும். அதனால குழந்தைக்கு ஐக்யூ ஹையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேயே டெடி பேர் வாங்கி கொடுக்கணும். சாஃப்ட் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு வாங்கி அதுகளை பிடிக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிற நேரத்தில் கூட குழந்தைகளுக்கு ஒரு டாய் கையில் வச்சு அது எப்படி இடிக்கி வரும் பார்த்தீங்களா, அது இட் ஹாஸ் எ பர்பஸ். அது அந்த குழந்தைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அப்புறம் போகிற இடத்துல எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு ஏதாவது கையில் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா குழந்தைக்கு வந்து அந்த டயத்தில் பிரெயின் ஃபாஸ்ட்டாக வளரும். ஆல்மோஸ்ட் டீனேஜ் ஒரு 8-9 வயசில் 11 வயசில் வர்ற நேரத்தில் 95% வளர்ந்து முடிச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு 5ஆம் கிளாஸில் சேர்க்குற நேரத்தில் 70% வளர்ந்து முடிஞ்சிடும் குழந்தைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் செய்யும். நட்டு செடியை நடும், புடுங்கும், கலர் எடுத்து அடிக்கும், மையை எடுத்து ஊற்றும், டிவியை உடச்சி பார்க்கும், செல்ஃபோனை நோண்டி பார்க்கும், அதை திறந்து பார்க்கும். இல்லைன்னா மைண்டில் இருக்கக்கூடிய கியூரியாசிட்டிக்கு வேண்டி எதுவும் கிடைக்கலன்னா அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கும் கையை. ஏன் தெரியுங்களா, பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகுது. இல்லை கையை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாம் ஜோரா இப்படி நல்லா தட்டணும். சரி நிப்பாட்டுங்க. யூ கேன் ஃபீல் இட் ஹியர். இங்கே ஃபீல் பண்ணலாம்.
ஏன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தன்னைத்தானே இருக்கும்போது சும்மா தட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலன்னா தன்னைத்தானே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிடும். அம்மாவை பார்த்தோன்னே அப்படின்னு. அதுக்கு எப்படி சந்தோஷத்தை மூளைக்கு இது கொடுக்கணும்னு தெரியாது. அதனால இந்த கை ஓரத்தில் எட்ஜஸில் வந்து நரம்பு மண்டலம் இருக்கிறதுனால இயல்பாகவே தன்னைத்தானே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிடும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மூளை வளர்ச்சி, மூளையினுடைய ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பீரியடில் குழந்தைக்கு தெரிஞ்ச அறிவு வளர்ச்சி எல்லாம்ங்கிறது இப்படி தொட்டு, இப்படி பாலை கொண்டு இப்படி வச்சாதான் பாலுன்னு தெரியும். சாக்லேட்டை இப்படி எடுத்து காட்டினா தான் சாக்லேட்டுன்னு தெரியும். சென்சரி மோட்டார், அதாவது உடல்ல அதுக்கு தொட்டு கொடுக்கணும். அம்மா எவ்வளவு நீ பாசமா இருக்கலாம்னு வச்சுக்கேன், நீ எவ்வளவு பாசமா இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூக்கி வச்சிருக்கிறியோ அவ்வளவுக்கு தான் அந்த குழந்தைக்கு அறிவு வளரும். அறிவு வளரக்கூடிய ஒரே ஒரு சேனல் 2 வயசு வரைக்கும் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். அதுவா அறிவை எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் சரி, அதுவா வெளியில இருந்து வாங்குறதுனாலும் சரி, உடலை தொட்டு கொடுக்காத வரையிலும் அது அறிவாக மாறாது. எவ்வளோ படத்தை காட்டி கொடுக்கலாம், அங்கே காட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் அறிவாக மாறாது. அதுக்கு உடம்புல தொட்டு நீ இப்படி வச்சுக்கிட்டு அம்மா இங்கே வா வா அப்படின்னு நீ சேர்ந்து ஆடுனேன்னா அது அறிவாக மாறும். கைவீஸ் அம்மா கைவீசுற அந்த பிள்ளைய தூக்கி வச்சுட்டு இப்படி கை ஆட்டினேன்னா அது அதுக்கு நாலேஜாக மாறும், அறிவாக மாறும். புரியுதுங்களா? அதுவும் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணும். அம்மா 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 இப்படி தான் பண்ணும். அதுக்கு வேற எதுவும் தெரியாது. இப்படி இப்படி அம்மா இப்படி பிராண்டோம் ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறாவ. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்சரி மோட்டார் கம்யூனிகேஷன், அவ்வளோதான். அறிவு எல்லாமே உடல் அசைவினால் மட்டுமே ஏற்படுகிறது. அடுத்துள்ளதெல்லாம் பிறகு நீங்கள் படிப்பீங்க. அடுத்து இந்த சமூக வளர்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு வந்து எரிக்ஷன் எப்படி சமூக வளர்ச்சி ஏற்படுதுங்கிறத 8 ஸ்டேஜாக பிரித்து சொல்லுவார். எல்லாம் நீங்கள் பிறகு படிப்பீங்க. அதில் முதல் ஸ்டேஜ் வந்து இந்த 1 வயசு வரை உள்ளது வந்து ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நீ குழந்தையோட நடந்துக்கிற எல்லாமே குழந்தைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதா அப்படின்னா, குழந்தை அழுகுது, அழுத உடனே நீ பதில் கொடுத்தியா, அப்போ நம்பிக்கை வரும் குழந்தைக்கு. அந்த நம்பிக்கை எப்படியெல்லாம் வரும்? தன்னை குறித்து வரும், பிறரை குறித்து வரும், அம்மாவை குறித்தும் வரும். அப்போ நீ அழுது பிரயோஜனமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அழவே அழாது. அது அழாது, பாவம் போல இருக்கும், நல்ல பிள்ளை, சீலமான பிள்ளைன்னு சொல்லுவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் டல்லாக இருக்கும், யார்கிட்டையும் பேசாது, ஒரு உம்மங்காளி போல் இருக்கும். அது ஒரு சைஸாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல சீலமான பிள்ளை, அழவே அலையலை, வேலை செய்ய நாம் போட்டால் அங்கே போட்ட பாட்டு கிடந்துக்கிடும். அப்படி வாழ்க்கை பூரா அதை அப்படியே கிடந்துக்கிடும். பிறகு இந்த சின்ன வயசில் எவ்வளவுக்கு எவ்வளவு தொந்தரவு நமக்கு கொடுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த குழந்தை உன்னுடைய அட்டென்ஷன் அதை ட்ராப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த இதில் காட்டுவேன், புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சமூக உறவு நான் யாருங்கிறது தெரிய வரணும். 1 வயசு வரை ரொம்பலாம் வராது. எந்த அளவுக்கு மேக்சிமம் வரும்னா, நீ காப்பி குடிக்க போவா, அப்போ அது வந்து என்ன செய்யும்னா அந்த கப்பை வாங்கி பிடிக்கும். அதுவே கப்பை வாங்கி பிடிச்சா ஒன்றில் கீழே போடும், இல்லைன்னா இங்கே ஓடி பாதி வடியும். அப்படிதானே? அப்போ நீ ஒரு அடி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதான் கொஞ்சோண்டு அடி கொடுப்பா, லேசா இப்படி தான் அடிப்பா. அது அடி மனசில் ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நீ இப்படி குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, உடனே அந்த குழந்தை எடுக்க உனக்கு ஆசை தான், நீ எப்போ தான் வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே இருக்கிற, நீ அப்படி உட்கார்ந்த பொசிஷனை மாற்றாம அப்படி அந்த பாயை அப்படி இழுத்தேன்னு வச்சுக்கேன், குழந்தை அப்படி சிக்குது. பார்த்தீங்களா? அந்த அனுபவம் போதும் அவநம்பிக்கை ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளால பதிகிறதுக்கு. அதே போல் நீ வந்து பால் கொடுத்துட்டு இருக்கிற, யாரோ டக்குன்னு வந்துட்டாங்க, டக்குன்னு பிள்ளை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவும் போதும் அந்த குழந்தைக்கு. அப்படி அவ்வளோ நாள் நீ அப்படியே எல்லாம் பண்ணி வச்சிருப்பா, நல்லா பழகிட்டு இருப்பா. டக்குன்னு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைங்க வாயை வந்து ரிமூவ் பண்ணுறதுல தான் இருக்கும், கிடைக்கிற அந்த ஷாக், அப்படி அவநம்பிக்கை உருவாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த 1 வயசு 3 வயசு வரை உள்ள ஒரு ஸ்டேஜ் வெரி வெரி கிரிட்டிக்கல். அவ்வளோ அந்த குழந்தைக்கு அடி மனசுக்குள்ளால நம்பிக்கை வளரக்கூடிய அந்த ஸ்டேஜ் 3 வயசு வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பொதுவாக 3 வயசு வரை வெரி வெரி கிரிட்டிக்கல். இன்னும் சொல்லப்போனால் 3 வயசு வரை குழந்தைங்களுக்கு 100% நம்மளை தான் சார்ந்திருப்பாங்க. 3 வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரை குழந்தைக்கு ஒரு 20% குழந்தைகளாக செய்வாங்க. எப்பயுமே ஒரு குழந்தைய ஒரு ஆளுனுடைய சிறு வடிவம்னு எடுக்கக்கூடாது. ஒரு குழந்தை, நான் இப்போ ஒரு அடல்ட் இருக்கிறேன், இந்த அடல்ட்டினுடைய மினிச்சர் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கக்கூடாது.
சிறு வடிவத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு ஒரு குழந்தை எடுக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு பெரிய ஆளுனுடைய ஒரு சிறு வடிவம் அல்ல குழந்தை. குழந்தை அது நிலையில உருவாகி வரும். நம்மகிட்ட இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் அங்கே இருக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் எரிக் இது ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லுவார்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல எது எல்லாம் வாயில கிடைக்குதோ அதுதான் சுகம். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு, பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் ஃபீலிங்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ எது இதெல்லாம் நாக்கில் ஃபுட் கிடைக்கும், பால் கிடைக்கும், அப்புறம் அம்மா தொட்டு 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 பேசுவாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து அம்மா பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கன்னத்தில் இப்படி 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 எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சுகம். அதே போல் அதுக்கு நிறைவை தரக்கூடியது தொப்புள் கொடி வழியாக சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்து இப்போ கிடைக்கல, இப்போ எது வழியாக கிடைக்கும்? வாய் வழியாக கிடைக்கும். அதுதான் சுகம். அதுக்கு அவ உள்ளே போகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே போகணும் போல தோணும். நம்பர் 1, நம்பர் 2 இந்த 3 கரெக்டாக நடந்துச்சுன்னா அந்த குழந்தை நலமாக இருக்கும். அப்போ உள்ளே போகும்போதோ ஒன்றுக்கு நீ கையில் வச்சிருக்கிற ஒன்று கடிச்சிட்டுன்னு வச்சுக்கல அப்படின்னு பார்த்திக்க அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு முதல் இருக்கும்போது பிள்ளைக்கு புதுநன்மை இந்த ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அடுத்து வீட்டில் கூப்பிட்றாங்க சாப்பிடக்கு. நானும் ஆசையோட பிள்ளையை எடுத்து அப்படி வச்சுருந்தேன். வச்சு பிள்ளை ஜட்டி ஒன்றும் போடலை, கொடுங்க பிள்ளை அப்படின்னு நானும் வாங்கி அப்படி கையில் வச்சுருந்தேன். வலது கையில் இப்படி இருந்தது, இடது கையில் தலை இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ட்ருன்னு ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தா என் வலது கை முழுசு அப்படியே தோசை சுட்டு அப்படியே வச்சுருந்தான். பெற்றோருக்கு தாங்கலை. ஏன்னா ஃபாதருக்கு கையில் தோசை சுட்டுட்டானே, இவன் சுட்டது மட்டும் இல்லை அப்படி பரத்தி வர வச்சு விட்டானே அப்படின்னு. நான் வந்து அப்போவே சைல்டு சைக்காலஜி படித்தேன்னா நான் பிள்ளை அசைக்கவே இல்லை அப்படியே சொன்னேன். அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம், சே இந்த ஃபாதர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலையே, கொஞ்சம் கூட மாற்றலையே அப்படின்னு. திஸ் இஸ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் வந்து அந்த குழந்தைய பாதிக்கும். நான் அப்படிங்க இப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொன்னேன்னா அந்த குழந்தைக்குள்ளால என்னமோ தப்பு பண்ணுறோமோ. அதுவும் குறிப்பாக நம்பர் 1, நம்பர் 2 பண்ணும்போது 3 வயசு வரை வந்து பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க வீட்டுக்கு வெளியில் 1 கடிக்க 2 கடிச்சிட்டு இருப்பாங்க. கூட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க வான்னு சொன்னா சும்மா இருக்கம்மா வரேன் அப்படின்னு ஆடியோ சுகமாக இருப்பாங்க தெரியுமா? இழப்பவே கூடாது. அது ஒரு பழக்கம் ஆகட்டு. அதில் கிடைக்கிற சுகம்தான் ஒரு ஆளுமையை உருவாக்கும் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்கிறாரு. அதில் சுணக்கம் ஏற்பட்டால் பின்னாடில் எந்த அளவுக்கு நான் பால் குடிக்கும் போது சுணக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கல்யாண வீட்டில் போனோன்னே அப்படி அவன் இவ்வளவு சாப்பிடுவான், நிறைய வாங்கி இலையில கூட்டுவான். ஆனால் மற்றவங்க பார்க்க யாராவது சாப்பிட போட்ட சாப்பாடை பார்த்தோன்னா ஒரு வெட்டி விழுங்குற மாதிரி ஒரு அலப்புன்னு சொல்கிறோம்ல, இந்த அலப்பு சின்ன வயசில் ஏற்பட்டதாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர் 1, நம்பர் 2ல் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் இதுபோல் ஆளுமையில் நிறைய குளறுபடிகள் பின்னால் வரும் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்லுவார். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அடிப்படையில் பிசிக்கல் ரீடு தான் நேரணும். அடிப்படையில் சின்ன வயசுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது இருக்கலாம். ஆனால் குழந்தை வயசில் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடல் தேவைகள், தொடுதல், சாப்பிடுதல், குளிப்பாட்டுதல், தொடுதல். இது சீராக நடைபெற்றால்தான் அந்த குழந்தைக்கு குறைவில்லை, நிறைவு என்ற அனுபவம் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்னா எல்லாரும் எழும்புறோம் டைரியை மூடி வச்சுட்டு. இப்போ எல்லாம் கையை விரிங்க பார்க்கலாம். கை தட்டாத அளவுக்கு இல்லைங்க, தட்டக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ நான் கண்ணை மூடுங்கன்னு சொன்னா கண்ணை மூடணும். அடுத்து நான் மைக்கில் என்னென்ன கமெண்ட் கொடுக்குறேன்னு அதை நீங்க செய்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. கண்ணை மூடுங்க. அப்படியே கண்ணை தரீங்க, உட்காருங்க. அப்போ இப்போ நாம வந்து பிராக்டிக்கலா வரோம். ஒரு பிறந்து வெளியே வந்ததிலிருந்து 1 வயசு ஆனது வரைக்கும் உள்ள பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நாம் எப்படி கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? நேரடியாக கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ குழந்தைக்கிற தாய்க்கோ தந்தைக்கோ அந்த குழந்தையை பராமரிக்கிறவங்களுக்கோ அந்த குடும்ப சூழ்நிலைக்கோ உதவி செய்வதன் வழியாக அந்த குழந்தைக்கு உதவ முடியும். சரிங்களா? எப்படி நம்மளால உதவ முடியும்? ஒன்று, காங்க்ரூ கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நர்சஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்படிதானா? படிக்கல. இந்த கங்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? கங்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, அந்த குட்டியை வயிற்றுக்குள்ளால போட்டு எங்கே போனாலும் கொண்டு போகும்.
ஒரு பவுச் இருக்கும், ஒரு பவுச் இருக்கும். கடவுள் அதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருப்பாரு. அந்த இயற்கையான தோல்லே ஒரு பை இருக்கும், அதுக்குள்ளே தூக்கி போட்டு ஃபீட் பண்ணும், எல்லாம் பண்ணிக்கும். அப்போ செக்யூராகவே இருக்கும் அந்த குழந்தை. எப்போவுமே வேகமாக ஓடக்கூடிய ஒரு அனிமல் கங்காரு. அப்போ இந்த கங்காருவை எப்படி தன்னுடைய குட்டியை பராமரிக்கிறதோ அப்படியே சிறு வயதில் இருக்கின்ற குழந்தையே ஒரு தாய் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் காங்க்ரூ கேர் அல்லது கங்காரு சிகிச்சை அப்படிங்கிறது. இது இந்த 4 கம்மியாக பிறக்கிற குழந்தை, ஆட்டிசம் மூளை வளர்ச்சியில் குன்றி அதனுடைய செயல்பாடு கன்றி இருக்கக்கூடிய குழந்தை, இப்படி எந்த குறைபாடோடு இருக்கக்கூடிய குழந்தையும் இந்த காங்க்ரூ கேர் கொடுத்து என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. காங்க்ரூ கேர் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு குழந்தைய அம்மா தன்னுடைய நெஞ்சோடு வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கு இடையில துணி எதுவும், எந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, துணி எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தில் கூட, நம்ம எல்லா கலாச்சாரத்திலையுமே பிறந்த உடனே குழந்தைய தூக்கி அம்மாவுக்கு நெஞ்சில் வைப்பாங்கல்ல, நெஞ்சில் படுக்க வைப்பாங்க இல்லையா? தொப்புள் குடி அறுக்கிறதுக்கு முன்னாடி நெஞ்சில் வைப்பாங்க. நெஞ்சில் வைக்கணும். ஏன் நெஞ்சில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அந்த ஊம்பில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அம்மாவனுடைய ஹார்ட் பீட் அது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மாவனுடைய வார்ம்த் டெம்பரேச்சர் அந்த குழந்தைக்கு ஈக்குவலாக இருக்கும். வெளியில் வந்த உடனே ஏன் நெஞ்சில் படுக்க வைக்கிறாங்கன்னா, அம்மாவனுடைய ஹார்ட் பீட்டும் பிள்ளையினுடைய ஹார்ட் பீட்டும் ஒன்றா இருக்கும். அந்த சைல்டு வில் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் த மதர். அப்போ அம்மாவனுடைய ஹார்ட் பீட்டை ரெகக்னைஸ் பண்ணும்போது நான் இங்கே தான் இருக்க, சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதே போல் வெளியில் டெம்பரேச்சர் மாறி இருக்கலாம், சில வேளை குளிராக இருக்கலாம், வெயில் ஜாஸ்தியாக இருக்கலாம். அம்மா நெஞ்சில் படுக்க வைக்கிற நேரத்தில் அம்மா நெஞ்சில் இடையில துணி இருக்கக்கூடாது. பண்ணும்போது நான் இங்கே தான் இருக்கிறேன், இருந்த இடத்துல தான் இருக்கிறேன், வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறேன், எனக்கு பயம் தேவையில்லை அப்படின்ட்டு குழந்தைக்கு அன்சைட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எந்த அளவுக்குன்னா, மாதம் பிறந்த குழந்தை நிறைய குறைகளோடு பிறந்த குழந்தை இதுகள் எல்லாம் கூட நாளடைவில் நிறைய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இதை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது மார்பகத்தோடு நெஞ்சில் தோலும் ஒட்டுகிற மாதிரி குழந்தையை கொஞ்ச நேரமாவது வச்சிருக்கணும். அதனால தான் நம்ம கலாச்சாரம் நிறைய உண்டு. பால் கொடுக்க தனி இடத்துக்கு போவாங்க, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஏன்னா குழந்தை அம்மாவோட ஒட்டி இருக்கணும், அதான் முக்கியமானது. அப்புறம் இந்த இடத்துல நான் சொல்றேன், பால் கொடுக்குற கதை, அம்மா டென்ஷனோடு இருக்கும்போது தயவு செய்து பால் கொடுக்கக்கூடாது. டியூட்டிக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. குளிச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும், உடம்பை கழுவிக்கிட்டு தான் பால் கொடுக்கணும். பாக்டீரியாவுக்காக இல்லை. ஸ்கூல்ல இருந்து வரும்போது நிறைய நெகட்டிவ், இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். ஸ்ட்ரெஸ் என்ன ஆகிரும்னா, அதே டெம்பரேச்சர் அப்படி மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா இது நம்ம அட்ரினலின் அது உடம்பு முழுது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி குளிச்சு இல்லைன்னா வேற எல்லாம் படம் பார்த்து அப்படி இப்படி பேசி சிரிச்சு எடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் பால் கொடுக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட அது ஹை லெவலில் இருக்கக்கூடிய அதே ஹார்மோன்ஸ் அந்த குழந்தைக்கு போயிடுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, தான் காங்க்ரூ கேர். அப்போ இது ஒரு சிகிச்சை முறை, நம்ம குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. சரிங்களா? கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு கைட் பண்ணலாம், பிள்ளை நீங்கள் இப்படி வச்சு பாருங்க அப்படின்னு பண்ணலாம். ரெண்டாவது தொடுதல் சிகிச்சை அல்லது தடுதல் டிஃபானி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு போதுமான அளவு தொடுதல் கிடைத்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கும். இன்னைக்கு இப்போ நான் கூட ப்ராக்டிக்கலாக பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, மசாஜ் தெரப்பிக்கு போவேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு உடம்பு முழுசு எண்ணெய் போட்டு அங்கோட்டு மேலோட்டும் கீழோட்டும் போட்டு தடவுவாங்க. தடவி அப்புறம் ஒத்தடெல்லாம் பிடிச்சி அப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்போது அப்படின்ட்டு இருக்கோம். அதில் லாட் ஆஃப் எஃபெக்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க பிதிக்கிற மாதிரி நம்ம கண்டமேனிக்கு எல்லாம் பிதிக்கிற விடாது. பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, தொடுதல். குழந்தை நீங்கள் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, குழந்தை அழுறதுக்கு பசிக்காக அழுறது மட்டுமில்ல, உங்கள் தொடுதல் தேவை என்பதற்காக குழந்தை அழுகிறது, ஸ்டிமுலேஷன் தேவை என்பதற்காக. அதனால நல்ல அம்மாக்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த அம்மாக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தடவிட்டே இருப்பாங்க. இப்படி தடவுவாங்க, இப்படி தடவுவாங்க, இப்படி தடவுவாங்க, இப்படி தடவுவாங்க, இப்படி தடவுவாங்க, இப்படி தடவுவாங்க, எந்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலை எடுத்து தடவிட்டு இருப்பாங்க, கையை எடுத்து தடவுவாங்க, அந்த விரல அடி 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 அடிதான். அதான் ஒரு அம்மா.
ஒரு அம்மா, ஒரு நல்ல ஒரு அம்மானா அந்த கனெக்ஷன் அப்படி வச்சுட்டே இருப்பாங்க. பிள்ளைய தொட்டு தடவி முத்தி கவர்மெண்ட் 9 மாசம் லீவ் கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்தனால தான் அப்படி கொடுக்குறாங்க. அதை விட்டுக்கிட்டு நீ வேற டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா டிடிஎஸ் தான், கஷ்டம்தான், போர் அடிக்கிற விஷயம்தான், வெறுப்பாக தான் இருக்கும். பட் குழந்தைங்க கூட 24 hours இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த லீவ் கொடுக்கு, மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரணும். ஈவன் அந்த குழந்தைங்க வளர்ந்து வளர வளர கூட இந்த மாதிரி உடம்பை தொட்டு அழுத்தி கொடுக்கின்ற சிகிச்சை முறையானது நல்ல பலனை கொடுக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் எல்லாம் சிம்பிள் டெக்னிக், டீனேஜ் பசங்களுக்கு கூட ரொம்ப நாட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதா அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க இதை செய்யறீங்கன்னு அவனுக்கு புரியும் கூடாது. புரியாம அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அவனுக்கு காலை தூக்கி அவன் மடியில் வைக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கால் விரல லேசா அப்படி தடை கொடுத்துட்டே இருக்கணும். என்ன அம்மா புதுசா என்ன சொல்றாங்க, ஏதோ வேலை சொல்ல போறாங்களோ, அட்வைஸ் பண்ண போறாங்களோ, இப்படி பண்ணிக்கிட்டு நீ அட்வைஸ் பண்ணேன்னா ஓ இதுக்குத்தான் நீ ஐஸ் வச்சு அப்படின்னு நினைப்பான். இன்னும் இந்த கனெக்ஷனை ஏற்படுத்திட்டா போதும். இந்த கனெக்ஷன் ஒன்றும் சொல்லலைன்னா, மம்மி நாளை காலையில் நான் பால் வாங்கிட்டு வர்றேன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவான். அவனுக்கு இந்த கனெக்ஷன் நாம கட் ஆஃப் பண்ணிடுவோம். வளர்ந்தான் இல்ல, வளரட்டும் இல்ல அப்படின்னு நம்ம இந்த பிசிக்கல் கனெக்ஷனை கட் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன வார்த்தையில் அட்வைஸ் எல்லாம் பண்ணாலும் சோத்துல அடிச்ச பந்து போல தான் திருப்பி வரும். அதே போலதான் இந்த செவியை டச் பண்றது, மூக்கில் லேசா தடவுறது, தலையில இப்படி தடவி கொடுக்கறது. அவன் தலைவலின்னு சொன்னாலே அவனுக்கு நோயினால தலைவலின்னு சொல்ல அவன் டென்ஷனா இருக்கிறான். மக்களை இங்க வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து ஒரு உள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு உடனே என்ன உள்ளியை தடவி வச்சு போல நீ இப்ப தலைவலியெல்லாம் தீரும். உள்ளி சும்மா, உள்ளியோ வெளுத்துள்ளியோ அதெல்லாம் சும்மா. அது மாதிரி இந்த இது நம்ம என்னது இந்த இப்படி கொதிக்கலாம் ஓதுறோம், திருஷ்டிக்கெல்லாம் தடவுறோம்ல, அதெல்லாம் சும்மா தான். ஆனா இப்படி தடவுற இருக்கிற விதியில இப்படி சுத்துறோம்ல, அதுல மேட்டர் இருக்கு. உப்பும் புளியும் வச்சு தடவுறதுல மேட்டர் இருக்கு. இப்படி இப்படி இப்படிலாம் பண்றதுல மேட்டர் இருக்கு. அதனால உடம்பு முழுசும் தடவணும். தலை புளி எல்லாம் வைப்பாங்க, புளி வைக்க மாட்டாங்க. சரி ஏதோ சரி சரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பிள்ளை தலைவலின்னு சொன்னான்னா ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுங்க. எண்ணெய், புதுமை எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், புதுமை எண்ணெய் எடுத்து போட்டு இப்படி தடவி உடனே அவ்வளவு என்ன அவசரம், உங்க பிள்ளை தானே, எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு 2 கையை வச்சு, யார் சின்ன பிள்ளை யார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய பிள்ளையா இருந்தா நான் எங்க தடை காட்டுறது? சார் வாங்க சார் நான் தடை காட்டுறேன். ஃபேஸ்ல மாத்தம் தெரியுதா? நீ பார்த்துட்டே இருங்க, உதடு வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. எப்பவாச்சும் ஹஸ்பண்ட் தலைவலின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. வேற லெவலுக்கு எல்லாம் போகணும்னு தேவையில்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொஞ்ச நேரம் பண்ணி பாருங்க, பாசம்ங்கிறது என்னன்னு தெரியும். அதே மாதிரிதான் மனைவிக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த பிசிக்கல் டச்சுங்கிறது. தேங்க்யூ சார். ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கு ரொம்ப பொருந்தும். குழந்தைகளை தொட சொல்லி கொடுங்க, ஜென்டலா தொட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்க, ரொம்ப நேரம் தொட்டுட்டே இருக்க சொல்லுங்க. அதுதான் ட்ரீட்மெண்ட். அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா ஆக்சிடோசின் சுரக்கும். பாடியும் உடம்பும் தொட்டா ஆக்சிடோசின் அப்படின்னு சொன்னா பாண்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசவ நேரத்தில் என்னது இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஒழுங்கா குழந்தை பிறக்கலைன்னா? ஆக்சிடோசின் தானே. அப்பதான் லூப்ரிகேஷன் கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அப்படிதானே அந்த இடம் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்காண்டி ஆக்சிடோசின் கொடுப்பாங்க இல்லைங்களா? பால் சுரக்கணும்னா என்ன வேணும்? ஆக்சிடோசின் வேணும். ஆக்சிடோசின் டேப்லெட்டும் ஊசியும் போடுறதுக்கு பதிலா நீங்க கொஞ்ச நேரம் அப்படி கட்டி பிடிச்சிருந்தாலும் ஆக்சிடோசின் தான் வரும். உங்க குழந்தைய நீங்க தொட்டு அப்படியே கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை அப்படிங்க. உங்களுக்கு உதடு லேசா ஸ்டிப் ஆகும் தெரியுங்களா? லேசா அப்படி பிரிபிரி மாதிரி பண்ணுமா? பண்ணலைன்னா மனுஷங்களா இருந்தா வரும். அதுதாங்க ஆக்சிடோசின். கட்டுப்பிடி வைத்தியம்னு சொல்லிக்கிட்டு ஒண்ணு இந்த கமலஹாசன் படத்துல பாத்தீங்களா, அதுதாங்க ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொல்றேன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு படத்துல கதாநாயகன் அப்படி வருவான், வந்தோடனே இதை பார்த்தோன்னே கதாநாயகி அப்படியே ஒளிஞ்சு மரத்துல இப்படி கையை வச்சு நிற்பா, கதாநாயகன் இதை கண்டுருவான். அப்படி மெல்ல மெல்ல மரத்துல தான் மறுபக்கத்துல விரலை கொண்டு நகர்த்தி 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 நகர்த்தி, அவளை விரல் இங்க இருக்கு, அப்படி 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 லேசா தொட்ட உடனே
உடனே ஒரு கிராஃபிக் எல்லாம் வச்சிருப்பான், கரண்ட் பிடிக்கிற மாதிரி இப்படி பண்ண. அப்போ எப்போ தொடுதோ அப்போ அந்த கரண்ட் பிடிக்கிற மாதிரி பண்ணுற ஆக்சிடோசின். அப்போ அவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறான் பார்த்தீங்களா, மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆக்சிடோசின் வரும். நீங்கள் வந்து ஒரு ரொமான்டிக்காக ஏதாவது கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், அப்படியே ஒரு உடம்புக்குள்ளால ஒரு ரசாயன மாற்றம் வருதா இல்லையா, தட் இஸ் ஆக்சிடோசின். சரிங்களா? அப்போ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி பிட்யூட்டரி கிளாண்டு ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த பாண்டு ஹார்மோனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது சின்ன வயசுலேயே நம்ம எந்த அளவுக்கு பாண்டிங் ஏற்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிடோசின் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிற, சிரிக்கிற அப்படின்னு சொன்னால் உங்கள் முகத்தில் சிரிப்பு தெரியுதுன்னா ஆக்சிடோசினும் செரோட்டனினும் நல்லா சுரந்திருக்கு அப்படின்னு அர்த்தம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் எவ்வளோ ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்கணும் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ நம்ம குழந்தைக்கு எவ்வளோ, இந்த குழந்தை இந்த 2 குழந்தையும் பாருங்களேன், இந்த பாருங்களேன், அதான் ஆக்சிடோசினுடைய வேலை. அங்கே தான் இவங்க தொடுறாங்க, சேஞ்ச் இங்கே தெரியுது பாருங்க, அங்கே தான் தொடுறாங்க, இங்கே சேஞ்ச் தெரியுது பாருங்க. 3வது பாச அனுபவத்தை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாசம் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா, 2 நபர்களுக்கு இடையில் இருக்கின்ற உணர்வுபூர்வமான பிணைப்பு தான் பாசம். சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்றதை கேட்டுருக்கேன், எல்லாத்துக்கும் கொள்ளலாம் அவரு, ஆனால் பாசம் இருக்கானதான் தெரியல அப்படின்னு. எல்லாத்துக்கும் கொள்ளலாம், வாங்கி போடுவார், எல்லாம் சரி, கூட்டிகிட்டு எல்லாம் போவார், எல்லாம் சரிதான், ஆனால் பாசம் இருக்கான்னு தான் தெரியல. அப்போ பாசம்னா என்னது? 2 நபர்களுக்கு இடையில் உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கிறதா என்பது. இந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் கருவறையில் துவங்குகிறது. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில தொடங்குது. அப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த 100% கம்ஃபர்ட்டாக இருக்கிற குழந்தை வெளியே வரும்போது பயந்து பயந்து வரும், வேண்டா வெறுப்போட வெளியே வரும். ஆனால் இயற்கை உபாதை இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே தள்ளிடுவாங்க. வந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும், ஐயோ எங்கே போகிறேன் என்ன அப்படின்னு இருக்கும். அது வெளியில் உள்ள ப்ரெஷர், ஆட்கள் தொடுறது கொள்வது, தானாக அம்பிளிக்கல் கார்டை வெட்டினோன்னு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் எல்லாமாட்டு அந்த குழந்தைக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். பிரிஞ்சு வந்துட்டோம் வெளியில் அப்படிங்கிற பதட்டம் ஏற்படும். அப்போ அதுவரையிலும் எனக்கு எல்லாமே எங்கேயோ கிடச்சிட்டு இருக்கு. அந்த கிடைச்சது திருப்பி வேணுங்கிறதுக்காக தான் குழந்தை அழுறதும் சத்தம் போடுறதும் கையக்கால் அசைக்கிறதும் எல்லா பிஹேவியருமே எனக்கு திருப்பி அது வேணும். இந்த குழந்தை எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, இப்படி விட்டா அது சீலம் ஆயிரும், அப்படி அதுக்கு பழக்கம் ஆயிரும், அப்படி செஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையிலேயே சிலர் பாடம் படிச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி சின்ன குழந்தையில நீ பாடம் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அது கொஞ்ச நாளையில என்ன ஆயிரும்னு சொன்னா சைலண்ட் ஆயிரும். எனக்கு பிள்ளை இப்படிதான் நல்ல அடம் பிடிச்சா, நான் 2-3 நாள் கண்டுக்கவே இல்லை, அது ஒரு சரியாயிட்டாலே. ஆனால் அது சரியானதில்லை. அது விரக்தி அடைந்து இனி நான் என் அம்மாவை நம்ப முடியாது என்று அடிமனதிலே நம்பிக்கையை வளர்த்து இனி நான் அம்மாவை நம்ப முடியாது, ஏன்னா ஐ எம் பேட், நான் யூஸ்லெஸ். சில வேளை அம்மா யூஸ்லெஸ், சில வேளை நானும் யூஸ்லெஸ், அம்மாவும் யூஸ்லெஸ் அப்படின்னு அடிமனசுல நம்பிக்கையை வளர்த்துரும் குழந்தைங்க. ஆனால் அப்படி இருக்கும், எதுக்கு ஒன்றும் செய்யாது. பார்த்தீங்கன்னா +2 வர்ற நேரத்தில் அவன் மெல்ல வருவான். என்ன 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 செஞ்சு எனக்கு என்ன செஞ்சு கேட்பான். எல்லாம் உனக்கு தாண்டா, அதெல்லாம் இருக்கட்டு, யாருக்கு இன்னும் சேர்த்து வைக்கிறிய, எனக்கு இப்போ பைக் வேணும், எனக்கு இப்போ வேணும் கேட்பான். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள வர்றன்னு சத்தில் நிறுத்திடுவான். அது எங்கிருந்து தொடங்குனதுன்னா நீங்கள் சின்ன வயசில் பிள்ளைக்கு டிசிப்ளின் வருத்தினதுனால வந்தது. 3 வயசுக்குள்ளால பிள்ளைக்கு டிசிப்ளின் வருத்திருப்பீங்கன்னா நீங்கள் 15-16 வயசில் அவன் உங்களுக்கு டிசிப்ளின் கற்று தருவான். புரிஞ்சுங்களா? அதனால் 3 வயசு வரை கம்ப்ளீட்டாக பிள்ளைக்கு போக்கிலேயே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா கருவறையில் கிடைத்தது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 3 வயசுக்கு பிறகு 4, 5, 6ன்னு சொல்லும்போது பிள்ளை வெளி உலகத்தோட சென்னை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கும். அது வரையிலும் அந்த கருவறையத்தான் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் பஸ்ஸில் நீங்கள் ஏற்றி விடுவீங்க, பிள்ளை அம்மா டாட்டா அம்மா டாட்டா அம்மா டாட்டா அங்கே வர சொல்லுவீங்க. வந்தவர் கேட்கும், அம்மா நீங்கள் டாட்டா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல. ஏன்டா நீ அங்கே போகிறதுரு சொன்னேன்ல, அங்கே போகிறவர் சொன்னீங்க, அடுத்து அந்த வளைவில் மாறுற போகிற நீங்கள் சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லும். பார்த்துறீங்களா? இது ரொம்ப கொடுமை. என்னன்னா
குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மாவை பார்த்துடணும், ஓடி வந்து ஒரு அம்மாவிட்ட கட்டி பிடிச்சிடணும். இது கிடைக்கலன்னா அது பெரிய துயரத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தும். அப்போ அல்தமோர் பச்சிளம் குழந்தையா இருக்கும்போது, 1 வயசு வரை இருக்கும்போது, அது 3 வயசு வரை வெரி கிரிட்டிக்கல். 100% அந்த ஊம்பு எக்ஸ்பீரியன்ஸ் தான் குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். கருவறை அனுபவத்தை தான் கொடுக்க வேண்டும். அதே போல் 2வது புகலிடம். புகலிடம் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் என்ன செய்ய, உடனே அம்மா அப்படிம்பேன். அப்ப நான் வளர்ந்த அம்மான்னு கூப்பிடுறேன்னா சைக்கலாஜிக்கலா இங்க இருக்கிற அம்மாவுக்கு கேட்கும். அது எனக்குள்ளதான் அந்த அம்மா இருக்கிறா, உடனே அந்த அம்மாங்கிற ஃபீலிங் வரும். கைப்பத்தலாமஸ் என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்ட சுரந்து கொஞ்சம் ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணும். ஒரு தடவை அம்மானு சொன்ன உடனே, அம்மாவுக்கு போட்டோ பார்த்தோன்னே, அம்மாவை பத்தி நினைச்சு பார்த்தோன்னே அந்த ஆக்சிடோசின் வெளியே வரும், இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும். இவ்வளவுதான் மேட்டர். ஆனா இந்த குழந்தைக்கு யாரும் கூப்பிடுறதுக்கு இல்லைங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னு வச்சுக்க, சின்ன குழந்தையா இருக்கு, பயம் சீக்கிரம் தொற்றும் குழந்தைக்கு. ஏன்னா கருவறையில் இருந்தது, கூப்பிட்ட உடனே குரல் கொடுக்கணும், ஓடி வந்து கையை வச்சு தட்டணும், உடனே தொட்டில் ஆட்டணும், உடனே மக்களேன்னு சொல்லணும், உடனே ஒரு தாலாட்ட பாடணும், பாடணும் அம்மா கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த கூப்பிட்டா எனக்கு என் தேவையில் எனக்கு ஆள் இருக்கு, அதான் புகலிடம் என்பது அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் இப்படின்ட்டு. இது இந்த தியரியா சொன்னது ஜான் பவுல்பி அப்படிங்கிறவர். அப்ப இந்த பாதுகாப்பு அடித்தளம் என்பதை குழந்தைக்கு நீங்க உறுதிப்படுத்தி, பாதுகாப்பு புகலிடம் கூப்பிட்டா உடனே பிள்ளைங்க பக்கத்துல போறதும் அவசியமா இருக்கணும். இப்ப நீங்க வளர்ந்தவங்களை கூட கற்பனை பண்ணி பார்க்கலாமே, எல்லாம் கண்ணு மூடுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க அடல்ட், இப்ப நீங்க யாருமே குழந்தை இல்லை, இந்த நிலையில உங்களுக்கு யாரு பாதுகாப்பு அடித்தளமா இருக்கிறா? வெளியில சொல்ல வேண்டாம், யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட், யாரா இருப்பாங்க. ஒரு ஆளையாவது நீங்க இனம் காணணும். இப்ப அப்படியே ஒரு கற்பனையில உங்களை யாராவது பாதுகாப்பு அடித்தளமா வச்சிருக்கிறாங்களா லைஃப்ல? நினைச்ச உடனே டப்புன்னு சொல்லிக்கிட்டு என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது என்ன நினைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உற்சாகமா இருப்பாங்க. வெரி குட். கண்ணத்துறீங்க. யாருக்குமே பாதுகாப்பு அடித்தளத்தை அந்த ரெண்டும், நாம் பாதுக்குமே பாதுகாப்பு தளமாட்டும் இல்லை, யாருக்குமே எனக்கும் யார் பாதுகாப்பு அடித்தளம் இல்லை அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் கை தூக்கி பார்க்கலாம். சோ தேஸ் சார் எல்லாருமே நார்மலா இருக்கிறீங்க. வெரி குட். எல்லாம் ஜோரம் ஒரு கை தட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். கண்ணை மூடுங்க திருப்பியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நீங்க முதல்ல யாரை நினைப்பீங்க? ஃபோன் பண்ணலாம், ஓடி போகணும் போல இருக்கு, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, மடியில கொஞ்ச நேரம் படுக்கணும் போல இருக்கு, எல்லாம் பக்கத்துல இருந்து அழணும் போல இருக்கு, கத்தணும் போல இருக்கு பக்கத்துல உரிமையோட, அப்படின்னு யாரை நினைப்பீங்க? ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ நீங்க இனம் காணலாம். குட். இப்ப இதே மாதிரி யாராவது உங்களை இனம் காணுவாங்களா? ஒரு கஷ்டம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. குட். கண்ணை தரீங்க. இந்த ரெண்டெண்ண சொன்னேன். நீங்க யாரையாவது நினைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஆள் இருக்கு, இல்லைன்னா உங்களை நினைக்கிறதுக்கு யாரோ உங்களையும் நினைக்க ஆள் இருக்காங்க. ஒரு கஷ்டம்னு சொன்னா பகிர்ந்துக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ ஒரு மாட்டிஸ் நினைச்சு ஆறுதல் அடைகிறதுக்கு அப்படின்னு. இந்த ரெண்டு இல்லவே இல்லை அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் கை தூக்கு பார்க்கலாம். அப்ப எல்லாருமே நார்மல். ஜோரம் ஒரு கை தட்டுவோமா? வெரி குட். இந்த ரெண்டையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் கற்பனை பண்ணி, இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணி ப்ரேயர் பண்ணி, நிறைய நம்பர் ஆஃப் பீப்புளை எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு செரோட்டனினும் ஆக்சிடோசினும் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஹையா இருக்கும். லைஃப் வந்து உங்க முகத்தை பார்த்தோன்னே என்ன இருந்தா அவருக்கு ஒரு முகத்துல ஒரு ஐசினி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசினி இருக்குன்னா இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோட முகம் ஐஸ்வர்யமா இருக்கும், இல்லைன்னா இடிச்சு வச்ச புளி வேலைன்னு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆக்சிடோசின் இருந்தா செரோட்டனினும் இருந்துச்சுன்னா முகம் வந்து நல்லா இருக்கும். குட். மூன்றாவது உடனிருப்பு. ஒரு பிள்ளைக்கு வந்து அம்மா கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது உடனிருப்பு. நெஞ்சில தூக்கி படுக்க வச்சா உடனிருப்பு. எத்தனை பேர் எடுத்துக்கிட்டே நடப்பாங்க. ட்ரெயின்ல எல்லாம் சில நேரத்தில் பார்க்கலாம், குழந்தை அழுக நிறுத்த வச்சு அம்மாக்கு பக்கத்தில் வந்தோன்னா அழுகை நிறுத்திடும். பாத்தீங்களா? பாலுகையில் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அம்மா பக்கத்தில் அம்மா தொட்டு நெஞ்சோட தேய்ச்சோடனே அழுகை நிறுத்திடும். அதான் உடனிருப்பை ஃபீல் பண்றது. அது குட்டியா இருக்கும்போது தொட்டு பால் கொடுத்தாதான், கொஞ்ச நேரம் அம்மா இல்லை நான் பக்கத்தில் உட்கார்ந்தாதான்.
இன்னும் கொஞ்ச நாள் கழினா அம்மா தந்த ஒரு பொம்மையை பார்த்து, இன்னும் கொஞ்ச நாள்னா அம்மாவுக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி, இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு இல்லைப்பா எல்லாம் நல்லா இருக்கும், நான் இங்கே உனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த சொல்ற ஒரு வார்த்தை உடனிருப்பு மனசில் இருப்பாங்க. அந்த உடனிருப்புங்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அப்போது அல்தமோர் எவ்வளவுக்கு முக்கியம். இப்போ இவ்வளோ வளர்ந்த நமக்கே அவ்வளவு இருக்குன்னா அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்த பிள்ளைக்கு எவ்வளோ தேவைப்படும். இந்த மூன்றும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணும் கொடுக்காட்டி, போதுமான அளவுக்கு ஒரு குழந்தைக்கு கிடைக்காட்டி அந்த குழந்தைக்கு பிரிவின் துயரம் ஏற்படும். அதனால என்ன செய்யும்னா அந்த குழந்தை பாத்திரத்தை போட்டு எரியும், பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லும், குடிச்சதை குடிக்காது, பூஸ்ட் கலக்கி கொடுத்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லுது. ஏன் குடிக்க மாட்டேன்னு சொல்ல, ஏதோ சம்திங் ராங், அதான் மேட்டர். பக்கத்தில் கிடந்து உறங்க மாட்டேன், உறக்கம் வரலைன்னு சொன்னா ஏதோ சம்திங் ராங்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை உங்களை சுத்தி வந்து குறும்பு பண்றது, விழுறது, எழுறது, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, அம்மா என்னை தூக்கி விடு அப்படின்னா என்னை அங்கீகரிச்சுக்க அப்படின்னு அர்த்தம். நீ இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்து, நான் உன மூக்கில் துப்புவேன், உனக்கு புடவையை செல்ல உரிவேன், அடிக்காத, பட்டு அடிச்சாலும் அதை அணைச்சிக்க, நான் இருக்கிறேன், நான் முக்கியங்கிறத அது காட்டு, வெளிப்படுத்துங்கிறத சொல்ற காட்டிதான் அந்த குழந்தை பண்ற எல்லா சேட்டைகளுமே எனக்குன்னு ஒரு அம்மா இருக்கிறா, எனக்குன்னு ஒரு புகலிடம் இருக்கு, என்னை காப்பாற்றுவாங்க, இந்த ரெண்டுக்கு வேண்டிதான் இந்த குழந்தை இதெல்லாம் பண்ணும். இந்த செய்தி எதுக்கு திருப்பி திருப்பி இந்த கருவறை அனுபவம் உறுதிப்படுத்தப்படுவதற்காக பண்ணுகின்ற அது அதனுடைய மொழி தான் குழந்தை பண்ணக்கூடிய சேட்டைகள். அதனால இது முதற்கொண்டு எந்த பிள்ளை ரொம்ப ஒழுக்க சீலனா சீலியா இருக்குதோ சின்ன வயசுல நம்பவே நம்பாதீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். குறும்பு பண்ணாத பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள்கிட்ட ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதனால உங்க ஹஸ்பண்ட் ஓவரா கோவக்காரர் அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க எரிஞ்சுக்கிட்டே உள்ள இருக்கிறீங்க, வெளியில பேரளவுக்கு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாலும் அந்த குழந்தை இப்பவே டிசிப்ளினா இருக்கும். நீங்க 15 வயசுக்கு பிறகு உங்க பிடியில அந்த குழந்தை நிற்காது. அதனால சின்ன வயசுல குறும்பு பண்ண விட்டீங்கன்னா குழந்தை சுதந்திரமா இருக்கு, இயல்பா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, முதல்ல குழந்தை எதிர்த்து பார்க்கும். சின்ன குழந்தை ஏத்துக்கிட முடியாது, பிறகு அது விரக்தி அடையும். விரக்தி அடைஞ்சப்பறம் உங்கள்கிட்ட இருந்து டிட்டாச் ஆயிரும், உங்களுக்கு உணர்வு பூர்வமா உங்கள்கிட்ட ஒட்டாது. ஒரு தடவை ஒரு டாக்டர், அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை, வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சு ரொம்ப வருஷம், ஒரு 9 வருஷம் என்னமோ அப்பா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து கவனிக்கிறாங்க. அப்புறம் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஒரு துளி கண்ணீர் கூட வரல அந்த அம்மாட்ட இருந்து, இந்த மகள்கிட்ட ஒரு துளி கண்ணீர் கூட வரல. இப்போ எதனால வராம இருந்திருக்கலாம்? அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சாச்சு, கவனிச்சு அனுபவிச்சாச்சு. அவன் அப்படி கிடையாது. ஒரு துளி கண்ணீர் வரல, ஒரு துளி அப்பான்னு கூட கூப்பிடல. ஏன் அவங்க கூப்பிடல அப்படின்னு சொன்ன என்ன காரணம்னு சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்த குழந்தை இல்லாததுனால ஒரே குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தது குழந்தை. அப்படி ஒரு நாளைக்கு இந்த குழந்தைய பற்றி சொல்லும்போது, இதுவ எனக்கு குழந்தை இல்லை தத்தெடுத்ததுன்னு சொல்லிவிட்டார். அவர் இயல்பா சொன்னார் அந்த வார்த்தை, எனக்கு குழந்தை இல்லை. இந்த சொத்து சுகம் எல்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்பாவை கவனிக்கணும், அவள்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கணும், எல்லாம் இருந்தும் எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த சொல்லுகிற விதத்துல சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆனா பப்ளிக்ல அவ குழந்தை ஒரு டீனேஜ் நேரத்துல சொன்ன அந்த ஒரு வார்த்தை அடி மனசுல அப்படி ஆணி வேற பதிஞ்சு, எனக்கு அப்பா இல்லை, நான் இவருக்கு மக இல்லை. அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் காட்டினாலும் நீ என்ன செய்தியை கொடுக்குறங்கிற ரொம்ப முக்கியமானது. அப்ப டிட்டாச் பண்ணிடுவாங்க உணர்வுபூர்வமா. அந்த குழந்தை அம்மாட்ட அந்த அப்பா டிட்டாச் பண்ணிச்சுன்னா அப்புறம் அதை ஒட்ட முடியாது. ஓகே, சில குறிப்புகள் முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துல 18 சிறு குறிப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே என்ன செய்யலாம்? பொதுவா இது கவுன்சிலரா இருக்க வேண்டிய மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு வழிகாட்டியுமாக என்ன செய்யலாம்? குழந்தை பாலூட்டும் போது அலைபேசியில் பேசுவதையோ செய்தித்தாள் படிப்பதையோ தவிர்க்கவும். இனிமேற்கொண்டு இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பால் கொடுக்கும்போது அலைபேசியில பேசுனா கதிர்வீச்சு வேற அடிஷனலா இருக்கு, அதனால நிச்சயமா தவிர்க்கணும். அதே மாதிரி டிவி பார்த்துக்கொண்டு, குறிப்பா சீரியல் பார்த்துக்கொண்டு குழந்தைக்கு பால் ஊட்டவே கூடாது. அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். சீரியல் பார்த்துக்கொண்டு குழந்தைக்கு எக்காரணம் கொண்டும் பால் ஊட்டவே கூடாது.
ஏன்னா டிவி சீரியல் பார்க்கும்போது அது சம்பந்தமான ஹார்மோன் உங்கள்கிட்ட சொல்ற பயப்படுத்துற ஒரு சீனுன்னா ஆக்சிடோசின் நிறைய சுரக்கும். கோவப்படுறதுனா நிறைய ஆக்சிடோசின் சுரந்திருக்கும். அதனால என்டார்பின் சுமக்கும். என்டார்பின் அப்படிங்கிறது வந்து பெயினை தவிர்க்கிறதுக்காக சுரக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஹார்மோன்ஸ். என்டார்பின் இல்லையே, டோபமைன், நான் அந்த பேரை மாற்றி சொல்லிட்டேன். நிறைய நீ கூகுளில் போக நிறைய ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ், அன்ஹாப்பி ஹார்மோன்ஸ், எல்லாம் பேட் ஹார்மோன்ஸ்னு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்கள் ஒரு மூஞ்சல் அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வரும். அதில் ஒன்று அட்ரினலின். அது இருந்து சுரந்துக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலாக அது வந்து பிளட் வழி அவங்க பாலில் வந்துக்கிட்டே தானே இருக்கும். குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இது அட்ரினலின். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். குழந்தைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகி குழந்தைக்கும் அதை நீங்கள் அனுபவிக்கிறத, அது டிவி சீரியல் பார்க்காமலேயே நீங்கள் அனுபவிக்கிற அந்த துயரத்தை குழந்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். நெவர் டு தட். ரெண்டாவது, கணவனுடனோ வேறு யாருடனோ கோபப்பட்டு கொண்டே சண்டையிட்டு கொண்டே குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடாது. மாமியார்கிட்ட திட்டிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடாது. மன அழுத்தம் இல்லாதிருங்கள். மன அழுத்தம் தரும் எந்த சூழலையும் கௌரவம் பார்க்காமல் உடனேயே தவிர்த்துருங்க. அப்புறம் கோபமும் மன அழுத்தமும் இருந்தால் குழந்தையை அருகில் படுக்க வைக்காதீர்கள். குழந்தைக்கு பரதல்ல வரக்கூடிய நோய் மூச்சு திணறல், இல்லைன்னா வயிற்றுப்போக்கு. குழந்தைக்கு நீங்கள் எல்லாம் மருந்து கொடுத்தும் கடைசி வரைக்கும் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு நிற்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு இடையில ஏதாவது சண்டை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் குழந்தைக்கு, இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒவ்வாமை, வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். அதுக்கும் காரணம் இந்த உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளால, கணவன் மனைவிக்குள்ளால டென்ஷன் இருந்தால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வரும். கோபமான குழந்தை அழுதவுடன் அருகில் சென்று குழந்தையை தொட்டு சொல்லணும். பிளே அப்படின்னு சொல்லணும். தூரத்தில் இருந்துக்கிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் போய் ஒரு தொட்டுக்கிட்டு வேணா போகலாம், எல்லாம் எடுத்து வச்சிருக்க. அப்படி கஞ்சியும் கறியும் எல்லாம் இப்படி போனாலும் குழந்தை தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. எனவே 3 வயசு வரையிலும் கஞ்சியும் கறியும் கரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, குழந்தைய மட்டும் அந்த நிலைக்கு விட்டுறக்கூடாது. குழந்தை அழும்போதெல்லாம் பாலுக்காக என்று நினைக்காதீர்கள். பால் குடிக்கும் சந்தர்ப்பம் கூட தாயின் அருகாமையும் அரவணைப்பையும் அதனால் ஒரு இதத்தையும் அனுபவிக்கத்தான். குழந்தையுடன் உயிரூட்டனுடனும் உற்சாகத்துடன் உரையாடுங்கள். ஒரு செத்த மூஞ்சி வச்சுட்டு கருவாட்டு கையை வச்சுக்கிட்டு பிள்ளை எடுக்கிறது தூக்குறது, குழந்தைய பார்க்கும்போது அது அந்த ஆக்சிடோசின் அந்த குழந்தைக்கு உருவாகிற மாதிரி தொட்டு அரவணைச்சு அப்படி ஜாலியா இருக்கிறதுக்கு பண்ணணும். நீங்க பேசுவதெல்லாம் குழந்தைக்கு புரியும் என்று நினைத்து பேசுங்கள். எனக்கு சார் அம்மா மேலே பார்த்தா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்களே அப்பா வருவாங்க, அப்பா வருவாங்க, அப்பா வருவாங்க. மக்களுக்கு பேர் என்ன? செல்லு செல்லு செல்லு. பிள்ளைக்கு பேர் என்ன? கோயிலுக்கு வருவியா கேட்டுட்டே இருப்பாங்க. அம்மா அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன், ஸ்கூலுக்கு பிள்ளை திருச்சி ஸ்கூலுக்கு கூட்டு பேட்ட. ஒரு சைடுடைய பார்த்தா பைத்தியம் போல தோணும். இதுதாங்க உண்மையான தாய் செய்ய வேண்டியது. குழந்தைக்கு எல்லாம் புரியும்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் குழந்தைகிட்ட. ஆனால் குழந்தைய புஷ் பண்ணக்கூடாது. புஷ்ஷிங்கன்னா நீ பேசுறதையெல்லாம் குழந்தைய பேச வைக்கிறதோ, நீ செய்யறதையெல்லாம் குழந்தைய செய்ய வைக்கவோ கூடாது. வித்தியாசம் புரியுதுங்களா? நீங்க நினைச்ச மாதிரி குழந்தைய செய்ய வைக்க சொல்ல வைக்க கூடாது. ஆனா நீங்க உங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நானே என் கையிலே ஒரு நல்ல சாட்சி இருக்கு. ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிள்ளை வந்து ஃபோன் பண்ணணும், மாமான்னு சொல்லு மாமா எப்படி இருக்குன்னு சொல்லு மாமா என்ன சொல்ல போல செஞ்சிருவான் அந்த பையன். இப்ப பார்த்தா அவன் +2 பாஸ் ஆகி நிற்கிறான். அவனாட்டு மாமா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட மாட்டான், புஷ் பண்ணதுனால. இப்போ எப்படி படிக்கிறேன்? நல்லா படிக்கிறேன் மாமா. அம்மா ஃபோன் பண்ணி எடுத்து பர்த்டேக்கு விஷ் பண்ண மாமா ஹாப்பி பர்த்டே மாமா, இந்த அம்மாட்ட கொடுக்குறேன். 11th படிக்கிற பிள்ளை, இந்த ஹாப்பி பர்த்டே அம்மாட்ட கொடுக்குறேன். இது எதனால வந்ததுன்னா புஷ் பண்ணதுனால வந்தது. புரியுதுங்களா? இதே வேளையில இன்னொரு பாப்பாவை எனக்கு தெரியும். அந்த பாப்பா வந்து ஒரு 4 வயசு வரை குழந்தை எதுகிட்டையுமே பேசாது. அப்போ அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி கவலை, ஐயோ மாமான்னு சொல்லு இப்படிதான் சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, பிள்ளை புஷ் பண்ணாத, அது பாட்டுக்கு விடு, பேசுவா அப்படின்னு. இப்ப பார்த்தா சரியான கலவடை. மாமான்னு பக்கத்துல வந்துருச்சுன்னு சொன்னா விடவே விடாது. மாமா எதுக்கு மாமா இந்த வாட்சை போட்டீங்க, எதுக்கு மாமா இந்த சட்டையை போட்டீங்க, விடாது. அதை பேசி இதை பேசி அங்க பேசி இங்க பேசி அந்த காலேஜ் இந்த காலேஜ் அந்த ஸ்கூலா விடவே விடாது. புரியுங்களா? புஷ் பண்ணக்கூடாது, பேசணும். எவ்வளவு வேணாலும் பேசலாம், குழந்தை புரியுற மாதிரி பேசலாம். நாம செய்யறத குழந்தைகிட்ட
அதுக்கு அழுத்தம் கொடுத்து செய்ய வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பிளாக்காக மாறிடும். அடுத்து உங்களுக்கு சுலபமான பாணியில் பேசுங்க. எல்லாம் ஃபாரின் ஸ்டைலெல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச போல மக்கா, மக்களே, கில்லோ, கிளி இப்படி வேணும். அமெரிக்காக்காரன் இப்படி தான் பேசுவான். ஏன்னா பிள்ளை நான் அமெரிக்கனை போல வளர்க்க போகிறேன்னு சொல்லி அந்த ஸ்டைலெல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு எது வருமோ குழந்தைக்கு பாசத்தை அனுபவிக்கணும், அவ்வளோதான். கருவறை அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி கை குழந்தையிடம் உரையாடலில் பங்காளியாக கருதுங்கள். பங்காளின்னு சொன்னால் இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பியா, இப்படியா? நம்ம 2 பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த சீட்டில் அங்கே இருக்கிறீங்க, இங்கே இடைவெளி இருக்குது, இங்கேருந்து பேசுகிறோன்னு வச்சுங்களேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சொல்லுங்கள் ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர் கேட்டுகிட்டே இருப்பீங்களா? இல்லை. அப்போ நீங்களும் பேசுவீங்களா? நீங்களும் பேசணும். நீங்கள் பேசாட்டியும் உங்களுடைய கண், நீங்கள் திரும்புகிற விதம், சிரிக்கிற விதம், அதில் ஒரு மொழி இருக்கு இல்லையா? அப்போ குழந்தையினுடைய ஒவ்வொரு மொழி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது லிசன் பண்ணணும் கொஞ்ச நேரம். அது இப்படி பண்ணணும், அந்த வந்து உடனே என்கரேஜ் பண்ணணும். அப்போ நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அப்படிதான் அந்த குழந்தைக்கு மொழி வளர்ச்சியும் சிந்தனை ஆற்றலும் நான் என்னால் முடியும் அப்படிங்கிறதும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக நம்ம கண்ணு வழியா கண்ணால் கம்யூனிகேட் பண்ணோம்னு சொன்னால் குழந்தை செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கண்ணால் அங்கீகரித்தோம்னா அது வந்து குழந்தை வளர்வதை தானே அங்கீகரிக்கும். அடுத்த ஆண் பெண் பேதம் தரும் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அதே மாதிரி அழுகை என்ற குழந்தையின் மொழியை மதியுங்கள். அதில் கோபம், தேவை, வலி, பயம் இருப்பதை கண்டுணருங்கள். குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அழுகதான். எதுக்கு எடுத்தாலும் சும்மா இழிஞ்சுக்கிட்டு சும்மா அழுதுன்னு சொல்லி அப்படி திட்டாதீங்க. அந்த அழுகைக்கு பின்னால் அந்த குழந்தை ஏதோ சொல்ல வர்றா, சொல்ல தெரியல, புரியுதுங்களா? அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தேளு ஒரு ஷூ கடியில் இருந்த ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, என்னமோ கடிக்குதுன்னு சொல்ல தெரியல. சிரிப்பை ஆதரிங்கள். குழந்தை எவ்வளவு சிரிக்குமோ ஒன்று மட்டும் செய்யாதீங்க, பார்த்துடுங்க. நிறைய நோய்க்கு காரணம், மனநோய்க்கு காரணம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஸ்மூத்தாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, வீட்டில் சின்ன வயசில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறது. நல்லா சிரி, அழுவ, நல்லா சிரி, கரையக்கு தான் சர்வசாதாரண வீட்டில் சொல்கிறது. இது பெரிய பேட் இம்பேக்டை உருவாக்கும். நமக்கு அடி மனசுக்குள்ளால சிரிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு செய்தி உருவாயிரும். அதனால குழந்தைகளை சிரிச்சு உங்களுக்கு போதோன்னா நீங்க நிறுத்திட்டு போங்க. ஒற்றுவாடு சிரிச்சாத இனிப்பு அழகுதான். அது சின்ன வயசுலேயே நிறைய பெற்றோர் குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. சிரிக்கிறது இனி அழகுக்கு தான் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைகிட்ட இன்னொருத்தனை கொடுக்குறீங்க, குழந்தை பொதுவாக அழுத உடனே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு ப்ரிஸ்டீஜ், குழந்தை அந்த ஆள்கிட்ட இருந்து தான் ஆகணும் அப்படின்னு. நோ, இருக்க வேண்டாம்னு இருக்க வேண்டாம் தான். பிள்ளைக்கு சொல்லு, அவங்கள்ட்ட டாட்டா சொல்லு. பிள்ளை டாட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லுது, அதுக்கு என்ன விடுங்க. டாட்டா சொல்லாட்டி எங்களுக்கு சொத்து எல்லாம் பாதி போயிருமா, விட்டுருங்க. நீங்கள் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதில் ஒன்றும் தேவை. ஒரு 3 வயசு வரையிலும் மன்னியரை பார்த்து குழந்தை பயப்படுகிறது என்றால், அதுவும் டீனேஜ் வரைக்கும் மற்றவங்களை பார்த்து குழந்தை பயப்படுதுன்னு சொன்னால், டியூஷனுக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா ஏதோ நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம தான் அதை விவேகமாக இருக்கணும். குழந்தைக்கான சூழலை வடிவமைத்தல். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போதே குழந்தைக்கு அந்த ரூமில் மீன், புறா, கொக்கு மாதிரி எல்லாம் படம் வரைஞ்சி நிறைய வீட்டுகள் எல்லாம் ஒரு ரூமை குழந்தைக்குன்னே செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் அந்த குழந்தைக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும், ஃபிசிக்கலாகவும் உருவாக்கி கொடுக்கணும். இந்த குழந்தை இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கணும், பாட்டு இவ்வளோ சத்தத்தில் இருந்தால் போடணும், இப்படி தான் டிசிப்ளின் இருக்கணும், இவ்வளோ தான் டிவி போடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு எது விரும்புமோ அந்த சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். குழந்தையினுடைய ஆளுமையில் தன்னை குறித்த நம்பிக்கை, தன்னை குறித்த தாண்மை உணர்வு, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை வளர உதவ வேண்டும். குழந்தைய போய் கையை பிடிச்சி கெட்டிக்காரி நின்றுட்டேன். குழந்தை பாலை குடிச்சு கொஞ்சம் சிந்தனை பரவாயில்ல, வெரி குட், குடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த சின்ன வயசுல கொடுக்குற அந்த இது வந்து தன்னுடைய தனித்தன்மை உணர வழிவகுக்கும். பாச அனுபவத்தை பற்றி நான் விளக்கினேன், அதை நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணணும். அன்புமிக்கவர்கள் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா உற்சாகமாக இருக்குல்ல? ஆனாலும் பசி தாகம் எல்லாம் தெரியுது. அவர் குழந்தைய பார்க்குற மாதிரி நானும் இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி குழந்தைகள் மாதிரி உங்களை பாசத்தோட கரிசனையோட அதை பார்க்கணும் போல இருக்கு. அதனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இறைவா, என்னால்
மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய்.